श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादसेवैकधारकम् भट्टनाथमुनिम् वन्दे वात्सल्यादिगुणार्णवम् गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लिप्तम् शुल्कमादातु कामः श्वशुरममरवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே தற்பொழுது பெரியாழ்வார் திருமொழியினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். முதல் பத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பல பெரியோர்கள் அருளி செய்துள்ளார்கள். அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டாம் பத்து, அதனுடைய முதல் திருமொழியை பற்றி இன்று அடியேன் யதாமதி விண்ணப்பிக்க உள்ளேன். பெரியாழ்வார் கண்ணனுடைய அவதாரம் முதலான பல சேஷ்டிதங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். குழந்தைகள் தங்களுடைய பருவத்துக்கு ஏற்ப சில சேஷ்டிதங்களை பண்ணுவதுண்டு. வளர வளர அந்த செயல்கள் மாறிக்கொண்டே வரும். அதில் குழந்தைகள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேஷ்டிதத்தையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார் பெரியாழ்வார். முதல் பத்தினுடைய கடைசியிலே குட்டன் வந்தென்னை புறம்புல்குவான் அப்படின்னு சொல்லி அந்த சிறு குழந்தையா இருக்கக்கூடிய கண்ணன் யசோதை பிராட்டியை பின்னாடியிலிருந்து வந்து அணைத்துக் கொள்வது, அவ்விதமான அனுபவத்தை தாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ரசத்தை பெற்று கழித்து பாசுரம் பாடினார். அதற்கு அடுத்து அப்பூச்சி காட்டுதல் என்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறார். இரண்டாம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே மெச்சூது சங்கமிடத்தான் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருமொழி. இதிலே மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோத்த பறையுடைய மன்னர்காய் பத்தூறு பெறாதன்னு பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலும் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்கிற சொற்றொடரானது வரும். கண்ணன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வயசில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளிடத்திலே போய் அவர்களை அச்சமுறுத்துவது என்கிற காரியத்தை பண்ணுகிறான். பூச்சி காட்டுவது அப்பூச்சி காட்டுவது என்று அதுதான் சொல்லப்படுகிறது. அவன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதனை அனுபவிக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள். அதாவது கோகுலத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள், முக்கியமாக பெண்கள், அவர்கள் கண்ணன் அப்பூச்சி காட்டுவதை எவ்விதமாக அனுபவித்தார்களோ அதே விதமான அனுபவத்தை பெரியாழ்வார் தாமும் கொள்கிறார் இந்த திருமொழியிலே. இது அந்த கோபி ஜனங்கள் அனுபவித்த அனுபவம் என்பது குறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூம்பட்டு கொண்ட அரட்டன் அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் என்று மேலே அருளி செய்கிறார். அப்ப அந்த பெண்களினுடைய வஸ்திரத்தை எல்லாம் கண்ணன் அபகரித்து இருக்கிறான். கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த வஸ்திராபகரணம் பண்ணியிருக்கிறான். அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப இங்கு இந்த பாசுரம் பாடக்கூடியது யார் என்று கேட்டால் கோபிமார்கள் தான் என்று தெரிய வருகிறது. ஆகையால் கோபிமார்கள் கண்ணனுடைய அப்பூச்சி காட்டுதல் என்கிற சேஷ்டிதத்தை அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை தாமும் கொள்கிறார் பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்களிலே. சரி, பாசுரங்களுக்குள்ளே நுழைவோம்.
மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை மன்னர்காய் பத்தூறு பெறாதன்னு பாரதம் கை செய்தாம் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். ஆரம்பிக்கிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அந்த தூதன், எந்த தூதன்? பாண்டவ தூதன். அவன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று ஆரம்பிக்கிறார். அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் என்பதனை மேலே விவரிக்கிறார். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தோத்த பறையுடைய மன்னர்காய் பத்தூர் பெறாதன்னு பாரதம் கை செய்த அத்தூதன். முதல்ல கண்ணனை பற்றி வர்ணிக்கிறார். மெச்சூது சங்கம் இடத்தான். சங்கம் பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்தை இடக்கையிலே கொண்டவன். ஆகையால் சங்கம் இடத்தான். சங்கத்தை இடக்கையிலே கொண்டவன் சங்கம் இடத்தான். அந்த சங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மெச்சூது சங்கம் இடத்தான். மெச்ச ஊது மெச்சூது என்றாகிறது. இப்போ மெச்ச அப்படின்னா 4 பேர் மெச்சும்படியாக, உலகத்தார் அனைவரும் மெச்சும்படியாக இவன் பாஞ்சஜன்யத்தை ஊறுகிறான். அதனை என்னன்னு மெச்சுகிறார்கள் அப்படின்னா, எம்பெருமான் இருக்கிறானே இவன் ஆசிரித பரதந்திரன். ஆசிரிதர்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியவன். இவன் பாண்டவர்களுக்கு பக்ஷபாத்தியா இருக்கக்கூடியவன் என்பது போல எல்லாரும் மெச்சுகிறார்களாம். அப்படி அவர்கள் மெச்சும்படியாக ஊறுகிறான் இவன். அப்படி மெச்ச ஊது மெச்சூது சங்கம் இடத்தான். அவிதமான பாஞ்சஜன்யத்தை இடது கையிலே கொண்டவன். மெச்சூது சங்கம் இடத்தான். சங்கத்தை ஊதினால் என்னாகும்? எஸ்ய நாதேன தைத்தியானாம் பலஹானி ரஜாயத தேவானாம் அவிருதே தேஜகா பிரசாதச்சைவ யோகினாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமான் பாஞ்சஜன்யத்தை ஊதினால் அந்த ஒரு சத்தத்தை கேட்டு அசுரர்கள், அசுர சுபாவம் கொண்டவர்கள், அவர்களுடைய பலமெல்லாம் குறைந்து விடுகிறது. அதே சமயத்தில் தேவர்கள், தேவர்கள் போன்ற சுபாவம் கொண்டவர்கள், அவர்களுடைய பலமானது அதிகமாகிறது. அவ்விதமாக அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலிக்கு பெருமை உண்டு. அவ்விதமான ஒலியை எம்பெருமான் எழுப்பினால் எல்லாரும் மெச்சுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். மெச்சூது சங்கமிடத்தான். சரி, சங்கத்தை கொண்டிருக்கிறான் ஒரு விஷயம். மத்தொன்னு நல்வேயூதி. வேய் அப்படின்னு சொன்னா புல்லாங்குழல். வேய்னா பொதுவா மூங்கில்னு அர்த்தம். அதுல இருந்துதான் செய்யப்படும் புல்லாங்குழல். ஆகையால் வேய் என்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல புல்லாங்குழல்னு அர்த்தம். அந்த புல்லாங்குழலை ஊதக்கூடியவன் வேயூதி என்று சொல்லப்படுகிறான். இந்த இடத்துல வேய் ஊதி அப்படின்னு சொன்னா அந்த புல்லாங்குழலை ஊதி வேற ஏதோ அப்படி கிடையாது. இந்த வினை எச்சம்னு சொல்லுவா. இப்போ பொதுவா அவன் ஊதி இந்த காரியத்தை பண்ணினான் அப்படின்னு சொன்னா, இந்த முதல்ல புல்லாங்குழல் ஊதுதல், அது முடிஞ்சது, அதுக்கு மேல மற்றொரு காரியம் நடைபெறுகிறது என்பது போல அர்த்தம் வரும் இல்லையா? இங்க இந்த ஊதி என்பதற்கு அவ்விதமான அர்த்தம் கிடையாது. நல்வே ஊதி அப்படின்னு சொன்னா அந்த புல்லாங்குழலை ஊதக்கூடியவன் அர்த்தம். சில இடங்கள்ல விதமாக சொல்லுவதுண்டு. உதாரணத்துக்கு, கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானடும் தோத்தி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே அப்படின்னு திருவாய்மொழியில ஒரு பாசுரம். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், உலகமாக்கி என் நெத்தியுளானே. இதுக்கு சட்டுன்னு பார்த்தா என்ன அர்த்தம் தோணும்? உலகத்தை ஆக்கி, உலகத்தை எல்லாம் உண்டாக்கி என்னுடைய நெத்தியிலே இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். ஆனா அப்படி கிடையாது. அங்க உலகமாக்கி அப்படின்னு சொன்னா உலகத்தை ஆக்கக்கூடியவன் ஜெகத் சிரஷ்டான்னு அர்த்தம். உலகமாக்கி அப்படின்னு சொன்னா உலகத்தை படைக்கக்கூடியவன். உலகமாக்கி என் நெத்தியுள்ளானே அப்படின்னு சொல்லி அங்க அதே மாதிரி பல உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம். இங்கேயும் வேயூதி அப்படின்னு சொன்னா புல்லாங்குழலை ஊதக்கூடியவன் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஆகையால் நல்வேயூதி, புல்லாங்குழலை ஊதக்கூடியவன். முதல்ல சங்கமிடத்தான், சங்கத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து தெரிவிக்கிறார் நல்வேயூதி, நல்ல புல்லாங்குழலை ஊதக்கூடியவன் என்று தெரிவிக்கிறார். கண்ணனாகிற அவதாரத்திலே இந்த ரெண்டுத்துக்கு பிராதானியம் உண்டு. பாஞ்சஜன்யத்துக்கு பிராதானியம் உண்டு, அதே சமயத்துல புல்லாங்குழலுக்கும் பிராதானியம் உண்டு. அந்த ரெண்டையும் தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. சரி, இந்த இடத்துல இதோ நல்வேய், நல்ல புல்லாங்குழல் என்று தெரிவிக்கிறாரே, அது என்ன சுவாமி நன்மை அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகாக வியாக்கியானத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இந்த எம்பெருமான் புல்லாங்குழலை ஊதும் பொழுது நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து
கிண்ணரமிதுனங்களும் தம் தம் கிண்ணரம் தொடுகிலோம் என்னனரே. பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள், சங்கீத பண்டிதர்கள், நாரதன், தும்புரு, பெரிய பெரிய கிண்ணறர்கள், இவா எல்லாருமே தங்கள் தங்கள் வாத்தியங்களை எல்லாம் கீழே விட்டு, நாம் இனிமே என்ன சங்கீதம் பாடுவது, நாம் என்ன இந்த வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பது, இதெல்லாம் அர்த்தமே இல்லாதது. கண்ணன் குழலூதுகிறான், இந்த குழலோசையை கேட்ட நாமும் இனிமேல் சங்கீதம் பாடுவதா, நாமும் இந்த வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பதான்னு சொல்லி அவர்கள்லாம் அதையெல்லாம் விட்டு விடுகிறார்களாம். அப்போ நல்ல சங்கீத ஞானமுடையவர்கள்லாம் இவன் குழலூதுவதை கேட்டு இனிமேல் நாம் எல்லாம் சங்கீதன் பக்கமே போகக்கூடாது என்று நிர்ணயிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நன்றாக புல்லாங்குழலை ஊதுகிறான். சரி, நல்ல பெரிய பெரிய பண்டிதர்கள் இப்படி பண்றா, சரி, ஒண்ணுமே தெரியாதவர்களும் கூட ஈடுபடுகிறார்கள். அப்போ எம்பெருமான் குழல் ஊதுகிறான்னு சொன்னா நல்ல ஞானம் படைத்தவர்களும் ஈடுபடுகிறார்கள், ஞானமே இல்லாதவைகளும் கூட ஈடுபடுகின்றன. மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும், வளர் கொம்புகள் தாழும் என்று பெரியாழ்வார் தாமே அருளி செய்கிறார். அப்ப எம்பெருமான் குழல் ஊதுகிறான் அப்படின்னு சொன்னா மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மரங்கள்லேருந்து அப்படியே தேன் ஒழுகுகிறதாம், மலர்கள் வீழும், புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே தானே விழுகின்றன, வளர் கொம்புகள் தாழும், கொம்புகள் எல்லாம் அப்படியே தாழ்ந்து போகின்றன. அவ்விதமாக சேதனம், அதாவது ஞானம் குறைந்து இருக்கக்கூடியவைகளான அவிதமான பிராணிகளும் கூட இவ்வளவு ஈடுபடுகின்றன. அப்ப நல்ல பண்டிதர்களையும் ஈடுபடுத்தக்கூடியதாய், அறிவு குறைந்திருக்கக்கூடியவைகளையும் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது எம்பெருமானுடைய குழல். அதான் நல்வேய், அவிதமான நல்வே யூதி. மெச்சூது சங்கமிடத்தான், நல்வே யூதி, இது ரெண்டுமே எம்பெருமானை பத்தின வர்ணனம். அவன் என்ன பண்ணினான்? பொய்ச்சோதில் தோத்த பொறையுடை மன்னர்காய், மன்னர்க்காகன்னு இருக்கான் அவன். எந்த மன்னருக்காக? பாண்டவர்களுக்காக. அவர்கள் எப்படி எந்த நிலையிலே இருக்கிறார்கள்? பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை மன்னர். பொய்ச்சூது, இவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நேரான வழியில இவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. அதனால துரியோதனன் என்ன பண்ணுகிறான்? பொய்ச்சூதிலே இவர்களை தோற்கடிக்கிறான். பொய்ச்சூதில் தோத்தா, அவன் சகுனியை இட்டு அவன் மூலமாக இவர்களை தோற்கடிக்கிறான். ஆகையால் அது சரியான சூது கிடையாது, விளையாட்டுக்காகன்னு பண்ணின சூது கிடையாது, பொய்ச்சூது, ரொம்ப கிருத்திமமான சூது. அவிதமான பொய்ச்சூதில் தோற்ற இவர்கள் தோத்து போனார்கள். இதையெல்லாம் தோத்தார்கள்னா அந்த சமயத்துல தர்மபுத்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை தோத்தான், தன்னுடைய தம்பிமார்களை தோத்தான், தன்னுடைய மனைவியை தோத்தான், நீ எல்லாத்தையும் விட்டு விட்டான். அவ்விதமாக அவன் எல்லாவற்றையும் தோற்றானா, அதுதான் அந்த சமயத்துல பொய்ச்சூதில் தோத்த மன்னர்கள். இந்த பொய்ச்சூதிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதுக்கு மேல அங்க தெரிவிக்கிறார், பொறையுடை மன்னர்காய், அவ எல்லாத்தையும் தோத்துட்டா. அவ தோற்காதது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா பொறையுடை மன்னர் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். இவாள்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டான் துரியோதனன். ஒண்ணு மட்டும் பிடுங்க முடியல, எதைன்னு கேட்டான்? பொறையுடை மன்னர். பொறை அப்படின்ற குணம் இருக்கிறதே, பொறுமை, க்ஷமைன்னு புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த குணத்தை மட்டும் இவர்களிடமிருந்து அவனால பறிக்கவே முடியல. இவ்வளவு ஆயும் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள், க்ஷமையோடு இருந்தார்கள். பாருங்களேன், அதுதான் பொறையுடை மன்னர். மற்றதையெல்லாம் பிடுங்கிடலாம், ஆனா அந்த குணத்தை அவனாலே பிடுங்க முடிந்ததான்னு கேட்டா பிடுங்க முடியாது. ஆகையால் அவ்விதமான பொறையுடை மன்னர் யாரு? 5 பேர் பாண்டவர்கள். பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை மன்னர். அந்த பொறையுடை மன்னர்காய், அவர்களுக்காகன்னு சொல்லி எம்பெருமான் இருக்கிறான், அவர்களுக்காகன்னு இருக்கிறான். எஸ்ய மந்திரி ச கோப்தா ச சுஹൃச்சைவ ஜனார்தனஹா, யாருக்கு மந்திரியாயும் ரக்ஷகனாயும் சுஹൃத்தாயும், அதாவது மந்திரி எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும், கோப்தான்னு சொன்னா ரக்ஷகன்னு அர்த்தம், அதுக்கு மேல சுஹൃத்துன்னு சொன்னா நன்மையை விரும்பக்கூடியவன் சுஹൃத் என்று சொல்லப்படுகிறான். அப்போ எஸ்ய மந்திரி ச கோப்தா ச சுஹൃச்சைவ ஜனார்தனஹா அப்படின்னு இந்த மன்னர்களுக்கு, பாண்டவர்களுக்கு எல்லாமாக இருக்கிறான் கண்ணன். பொறையுடை மன்னர்காய், அவ்விதமான மன்னர்காய் இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவர்களுக்கு பரதந்திரனாக இருக்கிறான், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னா, 10 ஊர் பெறாது அந்த கண்ணன் இவர்களுக்காகன்னு சொல்லி தூது சென்றான். ஸ்ரீ தூது என்று அதை கொண்டாடுவதுண்டு. எவ்வளவோ பெரியவனா இருக்கக்கூடிய எம்பெருமான்
தான் இறங்கி தன்னுடைய சௌலபியத்தினால தூது செல்கிறான். அந்த காலத்துல தூதுனா என்ன? ஒரு செய்தியை மற்றொருத்தருக்கு விண்ணப்பிப்பது, அதுதானே தூதனுடைய காரியம். அவ்விதமான தூது என்கிற காரியத்தை அந்த காலத்துல சில சமயங்கள்ல யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒரு கிராமத்திலேருந்து மற்றொரு கிராமத்துக்கு ஒரு செய்தியை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாயினுடைய கழுத்திலே ஒரு ஓலையை கட்டிவிட்டு அனுப்பி விடுவார்களாம். அந்த நாய்க்கு அவ்விதமான ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாய் வேகமா போய் அடுத்த கிராமத்துல யாரிடத்துல அதை கொடுக்கணுமோ கொடுத்துடுமா. அவ திறந்து பார்த்தா அவளுக்கு அந்த செய்தியானது கிடைத்து விடும். பாருங்கோ, தூதாக காரியம் பண்ணுவது நாய் முதலான விலங்குகள் பண்ணக்கூடிய காரியம். அவைகளும் பண்ணும். அவ்விதமான காரியத்தை சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் செய்வதற்கு இசைந்தான். அந்த இடத்துல சௌலபியம் வெளிப்படுகிறது. சரி, தூது சென்றான். தூது சென்று அந்த இடத்துல துரியோதனாதிகளிடத்திலே கேட்கிறான், இந்த ராஜ்யத்திலே பாண்டவர்களுக்குன்னு என்ன ஒரு பங்கு உண்டோ அந்த பங்கை கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, அதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சரி, பரவாயில்ல, அவளுக்கு உரிய பங்கை கொடுக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் குறைந்தாலும் சரி ஏதோ ஒரு பங்கை கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்றான். நான் பேசிக்கிறேன், நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன், கொஞ்சம் கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறான் கண்ணன். இல்ல, முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு மேல கண்ணன் சொல்றான், சரி வேண்டாம், ராஜ்யத்துல பாதி, அதனால அந்த அளவுக்குலாம் வேண்டாம். 5 பேர் இருக்கா, 5 பேர் தலா 2 ஊர்கள், 10 ஊர் கொடுங்க போதுமே அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்றான். அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டா. ஒரு ஊசி குத்த நிலம் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி துரியோதனாதிகள் தெரிவிக்க, 10 ஊர் பெறாது. 10 ஊர் கேட்டுன்னு போனான். அந்த 10 ஊர் பெறாது, அதையும் பெறாமல் 10 ஊர் பெறாது. அவர்கள் துரியோதனாதிகள் தெரிவிக்கிறார்கள், ராஜ்யம்தான் வேணும் அப்படின்னு சொன்னா தங்களுடைய வீரியத்தாலே ஜெயித்து கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். கண்ணன் சொல்றான், அப்படியே ஆகட்டுமே, அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லி கண்ணன் அங்கேருந்து திரும்பிட்டான். 10 ஊர் பெறாது. அன்று அந்த காலத்திலே பாரதம் கை செய்தான். பாரதம் கை செய்தான். பாரதம், பாரதம், அந்த பாரதத்தை எம்பெருமான் செய்வித்தான், நடத்தினான். அங்கே அணிவகுத்து எல்லா காரியங்களையும் எம்பெருமான் செய்கிறான். பாரதம் கை செய்த அத்தூதன், இந்த பாரதத்தை நடத்தினான் எம்பெருமான். அதாவது அவர்களோடு பேசி பார்த்தான், அவர்கள் இசையவில்லை. திரும்பி வந்தான், இவர்களை எப்படியா யுத்தம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு புரிய வைத்து அந்த பாரதத்தை நடத்தினான் எம்பெருமான். அப்படி பாரத யுத்தத்திலே கையும் அணியும் வகுத்து சாரதியாய் நின்று நடத்தின ஆசிரித பக்ஷபாதி. அப்படிப்பட்ட ஆசிரித பக்ஷபாதி தான் இந்த இடத்துல 10 ஊர் பெறாது அன்னு பாரதம் கை செய்த அத்தூதன் என்று சொல்லப்படுகிறான். அவ்விதமான அந்த எம்பெருமான் இருக்கிறானே அத்தூதன், அப்பூச்சி காட்டுகின்றான். அவன் அப்பூச்சி காட்டுகின்றான். அவன் பயங்கரமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை காட்டுகிறான். அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனேன்னு சொன்னா அந்த அந்த கண்ணன் பயமுறுத்துகிறானா, அந்த பயங்கரமான வேஷத்தை பார்த்து பயப்படும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சத்தம், அது அம்மனே அப்படின்றது. அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அவன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக தெரிவிக்கிறார்கள். இது அங்க இருக்கக்கூடிய கோபிமார்களுடைய வச்சனம் அப்படின்னு கொள்ளலாம். அதை அப்படியே பெரியாழ்வார் அனுபவித்து இந்த இடத்துல பாடுகிறார். இப்போ இங்க இதனுடைய கருத்தை எவ்விதமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் கண்ணனுடைய சௌலபியமானது காட்டப்பட்டது இல்லையா. அவன் தூதனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சௌலபியம், எளிமை. அந்த சுலபனானவன் வெறும் சுலபன் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமானது காட்டப்படுகிறது. பொதுவா ஒரு இடத்துல வெறும் சௌலபியம் மட்டும் இருக்குமே ஆனால் அது பிரயோஜனப்படாது. நம்முடைய நண்பர்கள் பல பேர் இருப்பா, எப்ப வேணாலும் அவர்களை நாம் சந்திக்கலாம், அவர்களோடு நன்னா பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால பெரிய பிரயோஜனம் உண்டா, ஏதாவது பெரிய காரியம் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஆனா சில சமயங்கள்ல ஒரு பெரியவர் இருப்பார், அவரை பத்தி கொண்டோமே ஆனால் நிறைய காரியமாகும். ஆனால் அவரை நம்மால பத்த முடியுமான்னு கேட்டா பத்த முடியாது, ஏன்னா அவர்கிட்ட சௌலபியம் இல்லை. அப்போ சௌலபியம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் போதாது, சௌலபியம் மட்டும் இருந்தாலும் போதாது. சரி, பரத்வம் மட்டும் இருக்கு, உயர்த்தி மட்டும் இருக்குன்னு சொன்னாலும் போதாது. ஒருத்தர் உயர்ந்தவராகவும் இருந்து நம்மோடு பேசி பழகக்கூடியவராகவும் இருப்பரே ஆனால் அவரால் தான் காரியம் ஆகும். அப்ப எம்பெருமான் சுலபனாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டது.
சில சமயங்கள்ல சுலபன் அப்படின்னு சொன்னா, சுலபனா தூதாக போகக்கூடியவனா எங்களை போல மனுஷன்தானா அப்படின்னு சொல்லி எண்ணம் பிறந்துடும். இல்ல இல்ல, அவன் வெறும் அந்த சுலபன் மட்டும் கிடையாது, அவன் பரத்வத்தோடும் கூடியவனாக இருக்கிறான் என்பதனை காட்டுவது அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்றது. அவன் பரம்பொருளாகவும் இருக்கிறான், சௌலபியமும் இருக்கு, பரத்வமும் இருக்கு. சரி சுவாமி, இங்க அப்பூச்சி காட்டுதலிலே எவ்விதமாக பரத்வமானது தெரிகிறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யத்தை பெரியோர்கள் அருளி செய்வார்கள். உய்ந்த பிள்ளை அப்படின்னு ஒரு அரையர் சுவாமி, அவர் இந்த பாசுரத்துக்கு அபிநயம் பண்ணி அருளுகிறார். நீங்கள் பலர் சேவித்திருக்கலாம். ஸ்ரீரங்கத்திலே தற்பொழுதுதான் அத்தியனோத்சவம் முடிவடைந்தது. அத்தியனோத்சவத்திலே குறிப்பான முக்கியமான பாசுரங்களுக்கு அரையர் சுவாமிகள் அபிநயம் காட்டுவது என்றது உண்டு. அந்த பாசுரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்குமான ஒரு அபிநயத்தை காட்டி அவர்கள் ரொம்ப அழகாக ஆடுவது அப்படின்றதை இப்பொழுதும் சேவிக்கலாம். இந்த காலத்துல குறிப்பாக சில பாசுரங்களுக்கு மட்டும்தான் அபிநயமானது இருக்கிறது. அந்த காலத்துல இந்த பாசுரத்துக்கும் அபிநயம் காட்டும்படியாக சில சந்தர்ப்பம் சில சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. அப்ப இந்த பாசுரத்துக்கு அபிநயம் காட்டக்கூடிய உய்ந்த பிள்ளை என்கிற அரையர் சுவாமி அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்றதுக்கு அபிநயம் செய்ய வேண்டும். அப்ப அவர் என்ன பண்றார், பொதுவா சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த கண் இமையை அப்படியே புரட்டி அது உள்ள இருக்கக்கூடிய அந்த சிகப்பான அந்த பகுதியானது வெளியிலே தெரியும்படியாக காட்டுவார்கள். அதை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அவ்விதமாக அவர் அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதனை அபிநயித்து காட்டுகிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அத்தூதன் அப்படின்னு சொன்னா பெருமாள், அதாவது எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான். நம்பெருமாள்னு கொள்ளலாம். திருவரங்கத்திலே நடக்கிறபடியால் நம்பெருமாள் வேற கண்ணன் வேறன்னு கிடையாது. ஆகையால் அவ்விதமாக எம்பெருமானை காட்டிவிட்ட அத்தூதன் என்பதற்கு அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதற்கு இவ்விதமாக அபிநயித்து காட்டினாராம் உய்ந்த பிள்ளை அப்படின்ற சுவாமி. அவர் காட்டுகிறார், முதல் முறையாக அவ்விதமாக காட்டுகிறார். அதற்கு அப்புறம் என்ன ஆகிறதுன்னு சொன்னா, இரண்டாவது முறை அதே அபிநயம் காட்டும் பொழுது அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதற்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இவ்விதமாக இப்படி காட்டுகிறார். அப்பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இவ்விதமாக காட்டின உடனே அந்த கோஷ்டியிலே எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிறார். எம்பெருமானார் சேவித்துக் கொண்டிருக்கிறார். அரையர் சுவாமி முதல்ல ஒரு விதமாக பண்ணுகிறார். அவரை அடுத்த முறை பண்ணும் பொழுது சற்று மாத்தி கொண்டு இவ்விதமாக பண்ணுகிறார். இதோ சங்க சக்கரங்களை காட்டுவதாக அபிநயம் பண்ணி காட்டுகிறார். இவர் மாத்தி இருக்கிறார்னு சொன்னா, இங்க யாரோ ஒருத்தர் அவ்விதமான சூச்சனம் பண்ணி இருக்க வேண்டும், இவ்விதமாக பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் யோசிக்கிறார். எம்பெருமானார் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா பின்னாடி எம்பார் எழுந்தருளி இருக்கிறார். எம்பார் எழுந்தருளி இருக்கிறார். எம்பெருமானார் எம்பாரை பார்த்து சொல்லுகிறார், கோவிந்த பெருமாள் இருந்தீரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது அங்க அந்த அரையர் சுவாமி காட்டியது ஒரு விதமான அர்த்தம். அதை காட்டிலும் ரசமாக இவ்விதமாக காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரசிக சார்வபௌமர் யாருன்னு கேட்டா எம்பாராகத்தான் இருக்க முடியும். அவர்தான் இவ்விதமான சூச்சனம் பண்ணி இருக்க வேண்டும். ஆகையால் கோவிந்த பெருமாள் இருந்தீரோ அப்படின்னு சொல்லி எம்பாரை நோக்கி எம்பெருமானார் கேட்டாராம். அப்போ அந்த இடத்துல நடுவுல என்ன இருக்குன்னு சொன்னா, இவர் அந்த கண் இமையை இவ்விதமாக புரட்டி காட்டி இருக்கிறாரா, அதை பார்த்த உடனேயே எம்பாறு பார்த்து அப்படி வேண்டாம், இதோ இவ்விதமாக காட்ட வேண்டியதுன்னு சொல்லி சூச்சனை பண்ணியிருக்கார். எம்பெருமானாருக்கு பின்னாடி எம்பார் எழுந்தருளி இருந்தபடியால் அவர் காட்டியது எம்பெருமானாருக்கு தெரியாது. ஆனால் தம்முடைய சிஷ்யரை பத்தி எந்த அளவுக்கு இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, அங்க அரையர் சுவாமி மாத்தின்ற உடனே கண்டிப்பாக எம்பார் தான் சூச்சனம் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் புரிந்து கொண்டார். அங்க ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவுக்கு ரசித்து ரசித்து அவர்கள் அர்த்த விசேஷங்களை சொல்லி இருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்றதை பார்க்கலாம். ஒரு ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எவ்விதமாக இருந்திருக்கிறது. அரையர் சுவாமி ஒன்று மாத்துறார். அதை மாத்திரது காரணம் தம்முடைய சிஷ்யராகத்தான் இருக்க வேண்டும்னு சொல்லி ஆச்சாரியர் எம்பெருமானார் நினைக்கிறான்னு சொன்னா, அந்த சிஷ்யரை பத்தி எந்த அளவுக்கு ஒரு புரிதல் ஆச்சாரியருக்கு இருந்திருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இந்த இடத்துல தெரிகிறது. இப்போ ஏன் எம்பார் இவ்விதமாக காட்டினார் அப்படின்னு சொன்னா, இந்த எம்பெருமான் இருக்கான், நம்மை போன்றவன் தானே அப்படின்னு சொல்லி இடையர்கள் நினைக்கும் பொழுது இவ்விதமாக சங்க சக்கரங்களை எல்லாம் காட்டி, பரத்வ சின்னங்கள் சங்கமோ சக்கரமோ அவற்றை காட்டி அவர்களை பயமுறுத்துகிறான் எம்பெருமான் அப்படின்றது. முன்னாடி சொன்னேன் இல்லையா, அத்தூதன் அப்படின்னு சொன்னா சௌலபியம்,
அப்பூச்சி காட்டுகின்றான சங்க சக்கரங்களை காட்டுகிறான், அது பரத்வத்தை காட்டும். அது இவன் வெறும் சுலபன் மட்டும் கிடையாது, பரத்வமும் இவனிடத்திலே இருக்கிறது என்பது இந்த இடத்துல சுவாபதேசார்த்தமாக கொள்ள வேண்டியது. சரி, அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். முதல் பாசுரம் முடிவடைந்தது. அதற்கு மேல இரண்டாவது பாசுரம், மலைபுரைதோள் மன்னவரும் மாரதரும் மத்தும் பலர் குலைய நூத்துவரும் பட்டழிய பார்த்தன் சிலை வளையத்திண்டேர் மேல் முன்னின்னா செங்கணலவலை வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். மலைபுரைதோள் மன்னவரும், மலை போன்ற தோள் படைத்தவர்களான மன்னவர்கள், இந்த கௌரவர்கள், கௌரவ சேனையில் இருந்தவர்கள் அனைவரையும் சொல்கிறது. மலைபுரை தோள் மன்னவரும், மலை போன்ற தோள், மலை மாதிரி தோல்னா என்னதுன்னா, மலையை எப்படி நாம் அசைக்கவே முடியாதோ அவ்விதமான பலம் பொருந்திய தோள் கொண்ட பல மன்னர்கள் இருக்கிறார்கள். மலைபுரை தோள் மன்னவர். அதுக்கு மேல மாரதரும், மகாரதர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது அதிரத மகாரத அப்படின்னு சொல்லி பலவிதமானவர்கள் உண்டு. அதாவது அவாவாளுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பொறுத்து எவ்வளவு பேரோடு அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், எவ்வளவு தேரோட்டிகளோடு அவர்கள் யுத்தம் பண்ண சாமர்த்தியம் படைத்தவர்கள் என்பதனை பார்த்து சில பேரை அதிரதர்கள், சில பேரை மகாரதர்கள் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அவ்விதமான மகாரதர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த கௌரவ சேனையிலே. யாரு அப்படின்னு கேட்டா பீஷ்ம, துரோணாதிகள், இவர்கள் எல்லாம் மகாரதர்களாக இருக்கக்கூடியவர்கள். மலைபுரைதோள் மன்னவர்கள், அது நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்கு மேல மாரதர், மகாரதர்கள், பீஷ்ம துரோணாதிகள். அதற்கு மேல மத்தும் பலர். இப்போ அந்த கௌரவ சேனையில எவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னா, அதுல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருப்பார்கள். அதுல இங்க மலைபுரதோள் மன்னவர்னு சொல்லியாச்சு, மாரதர் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான் இருப்பார்களான்னு கேட்டா நிறைய பேர் உண்டு. எல்லாரையும் சொல்லிட்டு போனா பாசுரம் ரொம்ப பெருசா போயிடும். ஏல மத்தும் பலர், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறார்கள். மத்தும் பலர்னு சுருக்கமா சொல்லிடுறார். மத்தும் பலர் குலையா, இவர்கள் எல்லாரும் குலையும்படியாக, இவர்கள் எல்லாரும் குலைந்து போகும்படியாக, பலர் குலையா நூத்து வரும் பட்டு அழியா, இந்த முதல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நடுங்கும்படியாக, குலையும்படியாக. அதற்கு மேலே நூத்து வரும் பட்டு அழிய, அந்த கௌரவ சேனையிலே மற்றவர்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லப்பட்டார்கள். மேல இப்போ துரியோதனாதிகள், அந்த 100 பேர் இருக்கா இல்லையா, 100 பேர் கௌரவர்கள், அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய சேனையில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி சொல்லப்பட்டார். அந்த நூத்துவர் இப்போ சொல்லப்படுகிறார்கள். நூத்துவரும் பட்டு அழியா, முன்னாடி மன்னர்கள்னு சொன்னபோது இவர்கள் சொல்லப்படவில்லையா அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க இவர்களுக்கு விசேஷம் உண்டுன்றதுனால தனித்து இவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு காட்டப்படுகிறது. நூத்துவரும் பட்டு அழியா, அந்த நூத்துவர் கௌரவர்கள் 100 பேர், அவர்கள் பட்டு அழியா, அவர்கள் பட்டு, அதாவது ஒரு வேரற்ற மரம் போலே அவர்கள் பட்டு போய், அழிய அப்படின்னு சொன்னா உருவழிய, உருமாய்ந்து போக அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, மற்றவர்கள் அவ எல்லாரும் குலையும்படியாக, நூத்துவரும் பட்டு அழிய, இந்த 100 பேருமே அழிந்து போகும்படியாக ஏதோ ஒரு காரியம் கண்ணன் பண்றான். அது என்னன்றத மேல பார்ப்போம். இங்க வருங்க, முன்னாடி மலைபுரதோள் மன்னவர், மாரதர், மத்தும் பலர் அப்படின்னு சொல்லி பல விசேஷங்களை சொன்னார். அந்த விஷயங்கள்ல பல விசேஷங்கள் இருக்கலாம். ஆனா குலைய, யாரா இருந்தாலும் இந்த கண்ணன் பண்ணக்கூடிய செயலுக்கு நடுங்க வேண்டியதுதான். பெரிய பீஷ்ம துரோணாதிகளா இருக்கலாம், மகாரதர்களா இருக்கலாம், ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண காலாட்படையைச் சேர்ந்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நடுங்க வேண்டியதுதான். அதுல விசேஷம் இல்லை. மற்ற விஷயங்கள்ல விசேஷம் இருக்கலாம், நடுங்குவதிலே விசேஷம் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். அப்போ அங்க பார்த்தோம், மலைபுரதோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நூத்துவரும் பட்டு அழிய. அதற்கு மேல பார்த்தன் சிலை வளையா, பார்த்தன், பார்த்தன் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுடைய சிலை வளையா, சிலை வளைய, அவனுடைய வில்லானது வளையும்படியாக. அதென்ன வளையும்படியாகன்னா, இப்போ யுத்தம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா வில் வளையும். யுத்தம் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வில் வளையாது. மேலும்
இவனுடைய வில் வளைதல் அப்படின்னு சொன்னா இவனுடைய வில் வளைந்து அதற்கு மேல் இவனுடைய எதிரிகள் அழியற அளவுக்கு அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ பார்த்தன் சிலை வளைய இவனுடைய வில் வளையும்படியாக இது இவ்வளவு நடக்கும்படியா இவன் என்னதான் பண்ணா அப்படின்னு சொன்னா தென்தேர் மேல் முன்னின்னான். தென்தேர் திருடமான தேர், அந்த தேருக்கு முன்னாடி இந்த தேரினுடைய முன் பாகத்திலே இவன் நின்றான். இப்ப பார்த்தோம் அந்த மற்றும் பலர் எல்லாரும் குலைய நூத்துவரும் பட்டு அழிய பார்த்தன் சிலை வளைய இதெல்லாம் நடப்பதற்கு கண்ணன் என்னதான் பண்ணான்னா பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். இவன் சாரதியாக தேரு முன் நிற்கிறான் அப்படின்னு சொன்னாலே போதும், இவன் நின்னாலே போதும் இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ திண்டேர் மேல் முன் நின்ன செங்கன் அளவலை வந்த பூச்சி காட்டுகின்றான். அப்போ இவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும்படியாக கண்ணன் பண்ண காரியம் என்னன்னு கேட்டா நின்றான். இவன் சாரதியா வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனேயே எல்லாரும் நடுங்கறான். மலைபுரதோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலையா, அவர்கள் எல்லாரும் குலைந்து போகிறார்கள். அவன் சாரதியா முடிஞ்சுது. நூத்துவரும் பட்டு அழிய, துரியோதனாதிகளும் கூட இவன் சாரதியா இருக்கானா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர்கள் உருமாய்ந்து போகிறார்கள். அதே சமயத்துல கண்ணன் இருக்கிறான். கண்ணன் இருப்பதனாலதான் அர்ஜுனுடைய வில்லானது வளைகிறது. எதிரில் இருப்பது யாருன்னு கேட்டா பீஷ்மர், துரோணாச்சாரி. இவனுக்கு வில் வித்தை கத்துக் கொடுத்தவரே நேர்ல நிக்கிறார். அவர்கள் முன்னாடி இவனுடைய வில் வித்தையானது காரியம் பண்ண வேணும்னு சொன்னா அதுக்கு காரணமா இவன் தான் இருக்க முடியும். ஆகையால் இவன் இருக்கான், ஆகையால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன. பார்த்தன் சிலை வளைய திண்தேர் மேல் முன்னின்னான். திண்தேர் மேல் முன்னின்னா இங்க திண்தேர் அது என்ன திருடமான தேர் அப்படின்னா எதிரிகள் எவ்வளவோ விதமான அஸ்திரங்களை எல்லாம் விடுகிறார்கள். என்ன அஸ்திரம் வந்தாலும் இந்த தேர் பாட்டுக்கு நின்னுண்டே இருக்கு. பெரிய பெரிய அஸ்திரங்களை எல்லாம் விட்டாலும் கூட இந்த தேர் திருடமாக இருக்கிறது. திண் தேர் திண் தேராக இருக்கிறது. என்ன தாரடியம் அப்படின்னு கேட்டா கண்ணன் அங்க இருக்கான். கண்ணன் இருப்பதனால அந்த தேரானது திண் தேராக இருக்கிறது. எவ்வளவு அஸ்திரங்கள் வந்தாலும் அது அழியாமல் குலையாமல் இருக்கிறது. திண் தேர் மேல் அங்க முன் நின்னா அங்க அவன் நிக்கிறான். அதனால்தான் இது திண் தேரா இருக்கு. அவன் நிக்கிறான், ஆகையால் தான் பார்த்தன் சிலை வளைகிறது. அவன் நிக்கிறான், ஆகையால் தான் நூத்துவரும் பட்டு அழிகிறார்கள். அவன் நிக்கிறான், ஆகையால் தான் மலைபுரதோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைகிறார்கள். எல்லாம் பண்றான். அவன் ஒருத்தன் நின்று கொண்டு திண்டேர் மேல் முன் நின்னான். அவன் நின்று என்ன பண்ணான் அப்படின்னா செங்கன் அளவலை வந்த பூச்சி காட்டுகின்றான். இவன் சாரத்தியம் பண்ணான். இந்த சாரத்தியம் பண்ண சாமர்த்தியத்தினால மற்றவர்கள் எதிரிகள் எல்லாரும் அவர்கள் அழிந்து போனார்கள். அந்த அழிந்து போன உடனே இந்த கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இவர்கள் அழிந்ததற்கெல்லாம் காரணம் அர்ஜுனன் தான். அர்ஜுனன் தான் எல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி இவன் தான் உண்மையில எல்லாத்தையும் நடத்தியிருக்கான். ஆனா அதை பார்க்காமல் அர்ஜுனன் தான் பண்ணதாக அவன் தலையிலே எல்லா பெருமைகளையும் ஏத்துகிறான். ஏத்தி பாருங்க திண்டேறு மேல் முன்னின்ன செங்கண் செவப்பான கண்ணுடையவனாக இருக்கிறான் கண்ணன். என்ன அர்ஜுனன் எல்லாரையும் அழிக்கிறானா அந்த அர்ஜுனன் மேல இவனுக்கு வாத்சல்யம், இவனுக்கு ஒரு காதல் அன்பு. அந்த அன்பினாலே இவனுடைய கண்களில அந்த சிகப்பு தோன்றுகிறதாம். அப்ப அந்த சிவப்பான கண்களை கொண்டவனாக அர்ஜுனனை கட்டாட்சித்து கொண்டிருக்கிறான். செங்கண் அளவலை அந்த சமயத்துல மற்றும் சிலவற்றை பண்ணுகிறான். அளவலை அப்படின்னு சொன்னா அக்கிரமமாக பேசக்கூடியவன் அர்த்தம். அடைவுகிட பேசக்கூடியவன், பேசிட்டே இருப்பான். வளவலன்னு பேசுறதுன்னு சொல்ற பாருங்களே, அவ்விதமாக பலவற்றையும் பேசுகிறான் கண்ணன். என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அர்ஜுனனை கொண்டாடுகிறானாம். அவ்வளோ கொண்டாடுகிறான். அர்ஜுனன் தான் பண்ணா, அவன் தான் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி கொண்டாடுகிறான். இங்க ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் வியந்து போகிறார்கள். பகவானை பத்தி சாஸ்திரம் சொல்றது அவாகி அநாதரஹா. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவாகி, அவன் பேசுறதே கிடையாதான், ரொம்ப பேச மாட்டானா அவன். அநாதரஹா, ஆதரம் கிடையாது. பொதுவா யாரேனும் வந்து நம்ம இடத்துல ரொம்ப அதிகமா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஏதோ அவளுக்கு நம்ம இடத்துல இருந்து காரியம் ஆக வேணும் போல இருக்கு, அதுதான் இவ்வளவு திரும்பி திரும்பி வந்து வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றம் சாதாரணமா ஏற்படுவதுண்டு. இப்போ பகவானுக்கு அந்த மாதிரி யாரிடத்தில் இருந்தாவது ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருக்கிறதான்னு கேட்டா ஒரு காரியமும் அவனுக்கு ஆக வேண்டாம். ஆகையால் அவன் யாரிடத்திலேயும் அதிகமாக பேச வேண்டிய நிர்பந்தம் கிடையாது.
யாரிடத்திலும் தேவையற்ற ஆதரத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஆக நம்ம எப்படி இருக்கான்னு கேட்டா அவாகி அநாதரஹா, ரொம்ப பேசாதவன், யாரிடத்திலும் ஆதரம் காட்டாதவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த பொருளானது இங்க அர்ஜுனன் இடத்துல இருக்கக்கூடிய பிரேமத்தினால என்ன பண்ணுகிறான்னா புகழ்ந்து கொண்டே இருக்கிறான், நான் பேசிண்டே இருக்கான், நிறுத்த மாட்டேங்கிறான். சாஸ்திரம் சொல்றது பேச மாட்டான்னு சொல்றது, இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார் அளவலை, பேசிண்டே இருக்கான், ஓயாமல் பேசுறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அவனை புகழ்றான். அந்த அர்ஜுனனிடத்தில் அவ்வளோ வியாமோகம் கொண்டவனாக இருக்கிறான் எம்பெருமான். இதே விஷயத்தை திருவழிசெப்பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே அருளி செய்கிறார். புகழ்ந்தாய் சினப்போர் சுவேதனை சேனாபரியாய் மனப்போர் முடிக்கும் வகை. சினப்போர் சுவேதனை புகழ்ந்தாய் என்று பாசுரம். அந்த யுத்தத்துல பெருத்த கோபம் கொண்டவனாக அர்ஜுனன் செயல்படுகிறான். அவ்விதமான அர்ஜுனனை கொண்டாடுகிறான் எம்பெருமான், புகழ்கிறான். பகவத்கீதையிலே கூட பல சந்தர்ப்பங்களிலே பரந்தப அப்படி எல்லாம் கண்ணன் சொல்லுவதுண்டு. எதிரிகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக அழிக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதுண்டு. குடாகேஷ அப்படின்னு சொல்றது உண்டு. குடாகேசன் அப்படின்னு சொன்னா உறக்கத்தையும் சோம்பலையும் வென்றவன் அப்படின்னு அர்த்தம். இவ்விதமான பலவிதமான புகழ்ச்சிகளை எல்லாம் கண்ணன் பகவத்கீதையிலேயே பண்றது உண்டு, பல இடங்கள்லையும் பண்ணுகிறான். அப்போ செங்கல் அளவலை யுத்தத்தை எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்சு அவனிடத்துல வாத்சல்யத்தோடு கட்டாட்சிக்கிறான். அது மட்டும் இல்ல நிறைய புகழ்கிறான் அப்படின்றது இது ஒரு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். அது இல்லாமல் மற்றொரு அர்த்தத்தையும் வியாக்கியானத்துல மணவாள மாமனிகள் காட்டுகிறார். அதாவது தெரிவிக்கிறார், பார்த்தன் சிலை வளைய செங்கன் அளவலை. இப்போ பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல பார்த்தோமே ஆனால் அர்ஜுனனானவன் பார்க்கறான். முதல்ல கண்ணனை பார்த்து இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுவிலே இந்த தேரை நிறுத்து அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே கண்ணனும் அதே விதமாக செயல்படுகிறான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா அப்படின்ற அர்ஜுனன், இவன் அதே மாதிரி சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம், அவன் சொன்னபடியே செய்கிறான். இவன் பார்க்கறான், அதுவரையிலும் என்னமோ யுத்தம் பண்ணலாம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தான். பொதுவாகவே நம்ம நேர்ல பார்க்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய தாக்கம்ன்றது தனியா இருக்கும். இவனும் யுத்தம் பண்ணலாம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தான். நேர்ல பார்த்தோன்னே பீஷ்மர் நிற்கிறார், துரோணாச்சாரி நிற்கிறார், எவ்வளவோ நண்பர்கள் நிற்கிறார்கள், தமையன்மார்கள் நிற்கிறார்கள், எல்லாரையும் பார்த்து அப்படியே கலங்கி போகிறான் அர்ஜுனன். நமக்கு இந்த யுத்தம் எல்லாம் தேவையா? இவர்களை எல்லாம் கொன்று நான் என்னத்தை தான் சாதிக்க போறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விசிறிஜ்ய சஷரம் சாபம் ரதோபஸ்த உபாவிஷத்து, தன்னுடைய அம்புகளையும் வில்லையும் கீழே புகட்டு அவன் உட்கார்ந்து விட்டான். என்னால முடியாது, நகாங்ஷே விஜயம் கிருஷ்ணா, எனக்கு விஜயமும் வேண்டாம் யுத்தமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி உட்காந்துட்டான். அப்ப பாருங்க, சிலை வளையவா, சிலையை கீழே போட்டாச்சு, வில்ல கீழே போட்டாச்சு, அதை இப்போ வளைக்க வேண்டும். அப்போ அதன் மூலமாக யுத்தத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா இவன் எவ்வளவோ பேச வேண்டி இருக்கு இல்லையா? அப்போ பகவத்கீதை மூலமாக பார்த்தனை மறுபடியும் சிலை வளைக்கும்படியாக செய்திருக்கிறான் பகவான். அந்த விஷயம்தான் அளவலை என்கிற இடத்துல காட்டப்படுகிறது இரண்டாவது நிர்வாகம். அப்போ பார்த்தன் சிலை வளைய கீழே புகழப்பட்ட அந்த சிலை, அந்த வில்லானது மறுபடியும் வளையும்படியாக ஆக வேண்டும்னு சொன்னா நடுவுல என்ன வேண்டி இருக்கு? இவனுடைய தூண்டுதல் வேண்டி இருக்கு. அப்போ பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு வில்லை கீழே புகட்டான் அர்ஜுனன். அவ்விதமான அர்ஜுனன் மறுபடியும் வில்லை எடுத்து காரியம் பண்ணும்படியாக செய்தது யாருன்னு கேட்டா இவன் தான். எப்படி பண்ணான்னா செங்கன் அளவலை, நிறைய பேசிட்டான். அதாவது தன்னிடத்துல என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் யோசிக்காமல் கொடுத்துட்டான். எப்படியாவது இவன் யுத்தம் பண்ணினால் போதும், சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அதையெல்லாம் எடுத்தான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி, அவதார ரகசிய ஞானம், புருஷோத்தம வித்யை, ஒன்னென்ன சொல்லுண்டே போகலாம். அவ்வளோ அர்த்த விசேஷங்களை பகவத்கீதை மூலமாக இவனுக்கு கொட்டி விட்டான் எம்பெருமான். இவன் முன்னாடி இறைத்தான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்விதமாக எம்பெருமான் செய்து இவனுடைய சிலை வளையும்படியாக செய்திருக்கிறான். அப்போ செங்கன் அளவலை, அளவலைன்னு சொன்னா இவன் அதிகமாக பேசக்கூடியவன். அவ்விதமாக எப்பொழுது பேசினான்னு கேட்டா பகவத்கீதை மூலமாக பேசியிருக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை இந்த இடத்துல கொள்ள வேண்டியது. அப்போ செங்கன் அளவலை, பார்த்தன் சிலைவளைய திண்டேர் மேல் முன்னின்ன செங்கன் அளவலை வந்து அப்பூச்சி காட்டுகினான். அப்படிப்பட்ட கண்ணனானவன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை
நினைவில் கொள்ள வேண்டியது மலைபுரைதோள் மன்னவரும் மாரதரும் மத்தும் பலர் குலைய நூத்துவரும் பட்டழிய பார்த்தன் சிலைவளைய திண்டேறு மேல் முன்னின்ன செங்கன் அளவலை வந்த பூச்சி காட்டுகின்றான் அமனை அப்பூச்சி காட்டுகின்றான். 2 பாசுரங்கள் முடிஞ்சது. 3வது பாசுரம். பலவிதமான கிருஷ்ண சேஷ்டிதங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அதாவது கண்ணன் ரொம்ப சிறுபிராயத்துல பண்ணக்கூடிய காரியம் தான் இந்த அப்பூச்சி காட்டுதல் அப்படின்றது. ஆனா ஆழ்வார் அனுபவிக்கும் பொழுது கண்ணன் அவதாரத்துல மேற்கொண்டு பண்ணின காரியங்களையும் முன்னாடி அருளி செய்து விதமான அனுபவத்தை கொள்கிறார். ஆகையால் என்ன இப்ப மகாபாரதம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்ட எங்கேயோ அவனுடைய திருநக்ஷத்திரங்கள் பல ஆன பிறகுதான் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா முன்னாடியே அதை சேர்த்து அனுபவிக்கிறார் ஆழ்வார். காயுநீருவுக்கு கடம்பேறி காளியன் தீயபணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூரி வித்தகனாய் நின்ன ஆயன் வந்த பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இங்க காளிய மர்தனம் அவ்விதமான ஒரு சரித்திரத்தை எடுத்து காட்டுகிறார். காயுநீர் பூக்கு கடம்பேரி. காயும் நீர் பூக்கு கதை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். யமுனையினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே இந்த காளியன் தங்கி இருக்கிறான். அவன் தங்கி இருக்கிறபடியால் அவனுடைய விஷம் கலந்து அந்த நீர் முழுக்க அது எந்த விதமான காரியத்துக்கும் யோக்கியம் அல்லாததாக மாறிவிடுகிறது. அந்த நீரைத்தான் இப்படி வர்ணிக்கிறார் காயும் நீர் அப்படின்னு. அவனுடைய விஷாக்னியால கொதிக்கக்கூடியதாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய குளத்தின் நீர். அது மட்டும் இல்லை, அந்த நீர் மட்டும் அப்படி இல்லை, அந்த நீருடைய தாக்கத்தினால் அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் பறவைகள் எல்லாமே பட்டு போகும்படியாக அழிந்து போகும்படியாக நிலை இருக்கிறது. அதுதான் காயும் நீர். அந்த காயு நீர் புக்கு அதுக்குள்ள எம்பெருமான் புகுந்தான். காயு நீர் புக்கு காயு நீர் புக்கு. இப்போ அவன் புகுந்தான். புகுந்து என்ன பண்ணான்னா கடம்பேரி கதம்ப மரத்தின் மேலே ஏறுகிறான் எம்பெருமான். காயு நீர் புக்கு கடம்பு ஏரி. பொதுவாக புராணங்களிலே பார்த்தா பாகவதத்துல எல்லாம் பார்த்தோமே ஆனால் முதல்ல அந்த கதம்ப மரத்தின் மேல கண்ணன் ஏறுகிறான். ஏறின பிறகு அங்கிருந்து குளத்துக்குள்ளே குதித்து நுழைகிறான் அப்படின்ற மாதிரி வரும். ஆனா இங்க ஆழ்வாருடைய அனுபவம் வியாக்கியானங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல கண்ணன் உள்ளே நுழைஞ்சுட்டான். அந்த காளியின் இருக்கக்கூடிய பொய்கைக்குள்ளே நுழைந்தான். நுழைந்து அங்கே அவனை சீண்டுகிறான். யாரை? காளியனை. சீண்டின உடனே அவன் மேல வருகிறான். இப்போ உள்ள குளத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் அந்த குளத்தினுடைய மேல வருகிறான். வந்த உடனே கண்ணன் என்ன பண்ணுகிறான்னா இந்த கடம்பு ஏறுகிறான். கடம்பு ஏறி அதிலிருந்து இவனுடைய பணத்தின் மேலே குதிக்கிறான் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டியது. காயுநீர் புக்கு அதுக்கு மேல வெளிவந்து கடம்பு ஏறி கடம்பேரி. இப்போ சில இடங்கள்ல ஆழ்வார்கள் தெரிவிக்கும் பொழுது பச்சிலை கடம்பேரி விஷகொண்டு பாய்ந்து புக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். இப்போ அந்த கதம்ப மரம் எப்படி இருக்குன்னு கேட்டா திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார் பச்சிலை கடம்பேரி. ஆனா இலையெல்லாம் பச்சை பச்சையா இருக்கான். அது மட்டும் இல்லாம பூத்து இருக்கிறதாம் அந்த கதம்ப மரம். சோ இப்போதான அந்த குளத்தின் அருகில இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே பட்டு போய் இருக்குன்னு சொன்னீர். இப்ப பார்த்தா ஆழ்வார் வேற விதமா வர்ணிக்கிறார். எப்படின்னா அவன் கண்ணன் வந்தானா கண்ணை இப்படி அந்த மரத்தை பார்த்தானா. அவன் பார்த்த வேகத்துல அந்த பட்டு போய் கிடந்த மரமானது அப்படியே பச்சிலை கொண்டதாகவும் பூக்களை கொண்டதாகவும் ஆச்சான். அப்படி இவன் ஏறுகிறான். சில இடங்கள் இவனுடைய திருவடி பட்டு ஆச்சுன்னு சொல்றது உண்டு. அவ்விதமாக இவனுடைய கட்டாட்சத்தால இவனுடைய திருவடி பலத்தால அவ்விதமாக அந்த அந்த மரம் மட்டும் அந்த கதம்ப மரம் மட்டும் அப்படி ஆகிறது. அது மேல ஏறி கடம்பேறி காளியன் தீயவனத்தில் சிலம்பார்க்க பாய்ந்து ஆடி. அந்த காளியன் அந்த காளியனுடைய தீய பணத்தில் அவனுடைய படத்தின் மேல கண்ணன் குதிக்கிறான். அது எப்படிப்பட்ட பணம்னு கேட்டா தீய பணம்னு சொல்றான். விஷம் நிறைந்த பணம் இல்லையா? ஆகையால் தீய பணமாக இருக்கிறது. அந்த தீய பணத்தில் எம்பெருமான் பாய்ந்து ஆடுகிறான். எப்படி பாய்ந்து ஆடினான் அவன்? அவன் ஆடும் பொழுது சிலம்பு ஆர்க்க அவன் திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலம்பு அந்த சிலம்பானது சதங்கையானது அது நன்னாக சத்தம் போடும்படியாக சிலம்பார்க்க பாய்ந்து ஆடி சிலம்பார்க்க பாய்ந்தாடி. காயுநீர் புக்கு கடம்பேரி காளியன் தீயவனத்தில் சிலம்பார்க்க பாய்ந்து ஆடி. அங்க நான் ஆடுகிறான். எம்பெருமானை நட்டவரன் நட்டுவரலால் அப்படின்லாம் சொல்றது உண்டு. பொதுவா நடராஜன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை சொல்றது உண்டு.
இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் யார் அது அப்படின்னு கேட்டா அந்த சிவனுக்கும் கூட கத்துக் கொடுக்கக்கூடியவன். அந்த அளவுக்கு நாட்டியத்துல வல்லமை பெற்றவன் யாருன்னு கேட்டா இதோ எம்பெருமான் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதும் நட்வர்லால் அப்படின்னு சொல்லி அவனை குலாவுவதுண்டு. அவ்விதமான கண்ணன் இருக்கிறானே சிலம்பார்க்க பாய்ந்து ஆடுகிறான். அவன் ஆடுகிறான் அந்த இடத்துல ஆடுறான். பொதுவா பாம்பின் பணத்தின் மேலே ஒருத்தன் ஆடுகிறான் அப்படின்னு சொன்னா அதை கேட்கக்கூடியவர்கள்லாம் கலங்கி போக மாட்டாளா? கலங்கி போறா. இடையர்கள் எல்லாருமே இதை கேள்விப்படுறா. இந்த மாதிரி கண்ணன் இவ்விதமான காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறான். சில பேர் கேள்விப்படுறா, சில பேர் நேர்லயே பார்க்கறா. எல்லாருமே பயந்து போகிறார்கள். இவ்வளோ கொடுமையான விஷம் கொண்டவனான காளியனுடைய பணத்தின் மேலே எம்பெருமான் ஆடுகிறானே, இது என்ன, அவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுகிறார்கள். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா சிலம்பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூதி வேயின் குழலூதி குழலூதுகிறான் எம்பெருமான். வேயின் குழல் புல்லாங்குழல், மூங்கிலால செய்யப்பட்டிருக்கூடிய புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலை எம்பெருமான் ஊதுகிறானாம். அவன் ஊதுவதை கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆஸ்வாசம் பிறக்கிறது. ஆஹா, இவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் ஒரு பக்கம் ஆடுறான், ஆடிண்டே ஒரு பக்கம் சங்கீதம் வேற. இப்போ பாருங்கோ, சில சமயங்கள்ல சங்கீத கச்சேரின்றது தனி, அதே பரதநாட்டியம் முதலான அவிதமான ஒரு காட்சிகள் அது தனி. ஆனா கண்ணன் பாருங்க ரெண்டுமே பண்றான். இவன் காளியன் பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்து ஆடின்னு சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல வேயின் குழலூதின்னு சொல்லி அந்த சங்கீதத்தையும் ஒரே சமயத்துல கொடுக்கிறான். இவன் ஆடுவதை கண்டவர்களுக்கு பயம், இவன் ஊதுவதைக் கண்டு அபயம். ரெண்டும் ஏற்படும்படியாக எம்பெருமான் பண்ணுகிறான். சிலம்பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்னான். வித்தகன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஸ்மயனியன். விஸ்மயம்னு ஆச்சரியம்னு அர்த்தம். அப்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அவன் வித்தகனாய் நின்ன ஆயன். இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டா காளியனுடைய பணத்தின் மேல நின்று ஆடுகிறான். அதே சமயத்துல குழலூதி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் சாதாரண ஒரு ஆய்ப்பிள்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. ஆனால் இவன் இது எல்லாம் பண்ணாலும் இவனுடைய இடைத்தனத்திலே எவ்விதமான குறையும் இல்லாமல் அப்பொழுதும் ஆயன் என்று சொல்லலாம் படித்தான் இருக்கிறானாம். இவன் வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ன ஆயன். அந்த ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அமனே அப்பூச்சி காட்டுகின்றான். மூன்றாவது பாசுரமாச்சு. இதுக்கு மேல இருட்டில் பிறந்து போய் ஏழவல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்துவன் கஞ்சன் மாள புரட்டி அந்நாளெங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்த பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் தெரிவிக்கிறார். இருட்டில் பிறந்து போய், இருட்டில் பிறந்து, முதல்ல கண்ணன் எங்க பிறந்தான் அப்படின்னு கேட்டா இருட்டிலே பிறந்தான். மத்தியராத்திரத்திலே பிறந்தான் கண்ணன் இல்லையா? நடுராத்திரியில பிறக்கிறான். அப்படி பிறந்து இருட்டில் பிறந்து, சரி பிறந்தான் சந்தோஷமா இருந்தானான்னு கேட்டா இல்ல, போய் அங்கிருந்து கிளம்பும்படியாக நேர்படுகிறது. இருட்டில் பிறந்து போய், இருட்டில் பிறந்து போய், இருட்டில் பிறந்தா அதுக்கு மேல போறான். வீங்கிருள்வாய் பூண்டு அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் அனுபவம். தேவகி பிராட்டியார் இப்பொழுதுதான் அவனை ஈண்டெடுத்து இருக்கிறாள். அவனோடு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவன் கிளம்ப போகிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவள் அழுகிறாள். பூண்டு அவனை கட்டி கொண்டு கட்டி கொண்டு அவள் அழுகிறாள். புலம்ப போய் அப்படின்னு சொல்லி அவள் புலம்ப புலம்ப அவளை விட்டு எம்பெருமான் செல்லுகிறான். இருட்டில் பிறந்து போய், போய் என்ன பண்ணுகிறான்? ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து, அங்கிருந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து. ஏழை வல் ஆயர், ஏழை அப்படின்ற வார்த்தைக்கு சபலர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயர்கள் கோபாலர்கள் சபலர்களாக இருக்கிறார்கள். யாரிடத்துல? கண்ணனிடத்துல சாபலம். கண்ணன் அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் அவர்களுக்கு பிரேமமானது இருக்கிறது, காதல் இருக்கிறது, அபிதமாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம். அதுக்கு மேல அவர்கள் வல் ஆயர். வல் ஆயர் அப்படின்னு சொன்னா பலம் பொருந்தி ஆயர்கள்னு அர்த்தம். என்ன சுவாமி பலம் அவளுக்கு அப்படின்னு கேட்டா கண்ணனை கொண்டிருக்கிறார்கள், அதுதான் பலம். கிருஷ்ணாஸ்ரயாகா கிருஷ்ண பலாகா அப்படின்னு சொல்றது உண்டு. பாண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணனையே பலமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே விதமாகத்தான் அங்கு இருக்கக்கூடிய ஆயர்களும் கூட வல்லாயர்களாக இருக்கிறார்கள். அது என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம்னு கேட்டா கண்ணனே தான் பலம்.
அப்போ ஏழை வல் ஆயர் கண்ணனிடத்துல சாபலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அதே சமயத்துல மிக்க பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏழை வல் ஆயர், அவ்விதமான ஆயர்கள் மருட்டை தவிர்ப்பித்து அவர்கள் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார்களாம். ஒரு மருளோடு கூடியதான சில வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ என்ன சொல்றா? பிராமகோக்திகளை சொல்கிறார்கள். என்ன சொல்றான்னா, இந்த கம்சனானவன் பூத்தனை அனுப்புகிறான், சகடாசுரனை அனுப்புகிறான், இவ்விதமான காரியங்கள் எல்லாம் பண்றான் இல்லையா? அதையெல்லாம் பார்த்து அந்த ஆயர்கள் சொல்கிறார்களாம் கண்ணனிடத்துல வந்து, "உம், அந்த கம்சன் இருக்கானே, அந்த கம்சனை நாங்களே முடிச்சிடுறோம். வேகமா போக வேண்டியதுதான். ரொம்ப அவன் அதிகமான தீய செயல்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகையால் நாங்க தான் கொல்ல போறோம், கொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவ பேசுறாளாம் அங்க இருக்கக்கூடிய ஆயர்கள். அப்போ கண்ணன் சொல்றானா, நீங்க இவ்வளவு பேர் வேணுமா என்ன? நீங்கள் எல்லாரும் வேணுமோ? நான் பாத்துக்கிறேன், நீங்க இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவர்கள் அவ்விதமாக பேச அந்த மருட்டை தவிர்ப்பித்து அவர்களுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் இவன் தன்னுடைய உக்திகளாலே தன்னுடைய பேச்சுக்களாலே தவிரும்படியாக செய்கிறானாம். இப்ப பாருங்க, ஏழை வல்லாயர் கன்னடத்துல அவளுக்கு சாப்பலம் உண்டு, பலமும் உண்டு, ரெண்டும் இருக்கிறதுனால தான் அவ பேசுறா. ஏன்னா கண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. சரி, அதுக்குன்னு சொல்லி கம்சனோடு மோத முடியுமான்னு கேட்டா அதுக்கான பலமும் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அப்படி பேச, கண்ணன் நீங்களா வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர்களை தவிர்ப்பிக்கிறான். அவ பண்ணுவதற்கான சாமர்த்தியம் படைத்தவர்களான்னு கேட்டா சாமர்த்தியம் உண்டுன்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருமே கத்து கரவை கணங்கள் பல கறந்து செத்தாறு திரள் அழியச் சென்னு செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர் அப்படின்னு சொல்லி ஆண்டாளும் தெரிவிக்கிறாள் இல்லையா? ஆகையால் சென்னு செரு செய்யும், சென்று அவர்கள் யுத்தம் பண்ண சாமர்த்தியம் கொண்டவர்கள் தான். இருந்தாலும் கண்ணன் நீங்க வேண்டாம், நான் போதும்னு சொல்றான். ஏன்னா தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமமான்னு சொல்லக்கூடியவன் எம்பெருமான். ஸ்ரீராமாயணத்துல ஒரு முறை ராவணன் ஒரு பெரிய ஒரு மலை, ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல நின்று கொண்டு இந்த வானர சேனை முழுக்க பார்க்கிறான். அதாவது லங்கை இவர்கள் வந்து அடைந்த உடனே யுத்தத்துக்கெல்லாம் முன்னாடி ராவணன் ஒரு முறை இவர்களுடைய பலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காக உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டு பார்க்கிறான். 10 தலையிலும் கிரீட்டம் எல்லாம் தரித்துக் கொண்டு நிற்கிறான் இந்த ராவணன். கீழே இருந்து மகாராஜர் சுக்ரீவ மகாராஜர் பார்க்கிறார். பார்த்தவர் பெருமாள் கீழே எழுந்தருளி இருக்கும் பொழுது இவன் என்ன மேல இருப்பது அப்படின்னு சொல்லி இங்கேந்து வேகமாக ஒரு தாவு தாவி அங்கே சென்று அவனுடைய கிரீட்டங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு வந்து விடுகிறார் சுக்ரீவ மகாராஜர். அப்ப பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றார், தேவரீர் அங்க போகலாமா? தேவரீருக்கு ஏதேனும் ஆனால் துவைகிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமமா, எனக்கு உமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விடுமே ஆனால் அதுக்கு மேல நான் பிராட்டியை பெத்து மட்டும் என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி நீர் எதுக்கு அங்க போக வேண்டும் அப்படின்னு சொல்றார். பெருமாளுக்கு என்ன எண்ணம்? ஏதோ அங்க போனா ராவணனால இவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு எண்ணமான்னு கேட்டா, அவன் ஏதாவது தேவையில்லாத வார்த்தை விட்டால் அதுவே உமக்கு இழுக்கு, உமக்கு அகௌரவம், அவ்விதமான அகௌரவமும் கூட என்னால சகிக்க முடியாது. அப்போ பிராட்டியை காட்டிலும் கூட பக்தர்கள் முக்கியம், அந்த பக்தர்களுக்கு எவ்விதமான அகௌரவமும் நேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் பெருமாள். அங்க பார்க்கிறோம் ஸ்ரீராமாயணத்துல கண்ணனும் இந்த இடத்துல நீங்கள் எதற்கு, நானே பார்த்துக்கிறேனே, நீங்களே அந்த ஆபத்துக்கெல்லாம் போக வேண்டும் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. மருட்டை தவிர்ப்பித்து அதுக்கு மேல சொல்லிட்டான். பண்ணானான்னு கேட்டா பண்ணான்ற ஆழ்வார் மேல வன் கஞ்சன் மாள புரட்டி, வன் கஞ்சன் நல்ல பலம் கொண்டவனான கஞ்சன் அந்த கம்சனை மாள புரட்டி அவன் அழிந்து போகும்படியாக புரட்டினானாம் எம்பெருமான். என்னாகிறது? மதுரைக்குள்ளே செல்கிறான். அடியன் கதைகளை எல்லாம் விரித்து சொல்லவில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும் அப்படின்றதுனால மதுரைக்கு செல்கிறான். மதுரையில கண்ணனுக்கு எதிரியாக பல பேரை வைத்திருக்கிறான். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழா அப்படின்னு சொல்லி யானை, யானை பாகன், மல்லர்கள், அதற்கு மேல கம்சன், இவ்விதமாக பல விரோதிகளை நடுவிலே வைத்திருக்கிறான். இவர்களை எல்லாம் தாண்டி கண்ணன் வருவானா? வந்தா பார்த்துப்போம் அப்படின்ற எண்ணத்தால கண்ணன் அந்த விரோதிகளை எல்லாம் குவலையா பீடம் என்கிற யானை, அந்த யானை பாகன், அதுக்கு மேல சாணூர முஷ்டிகாதிகளான மல்லர்கள் எல்லாரையும் முடித்து இந்த கம்சன் ஒரு பெரிய ஒரு பரண் மேல அவன் இருக்கிறான். அந்த பரண் மேல இருக்கக்கூடிய கம்சனை கிட்டி அவன் அந்த பரண் மேலேருந்து கீழே தள்ளி அதுக்கு மேல அவனுடைய நெஞ்சிலேயே பாய்கிறான் கண்ணன். பாய்ந்த வேகத்திலேயே அவனுடைய உயிர் போகிறது. கஞ்சன் குஞ்சுபிடி தடித்த பிரான் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றதுண்டு. அவனுடைய தலைவயரை பிடித்து இழுத்து அவனை முடிக்கிறான் கண்ணன். அதை பிடித்து இழுத்து தள்ளி முடிக்கிறான். அப்போ கஞ்சன் மாள புரட்டி அவனுடைய தலைமயிரை இழுத்து பிடித்து அவனை புரட்டி விடுகிறான் கண்ணன். கடைசியில்
வன் கஞ்சன் மாள புரட்டி. இதெல்லாம் பண்ணிட்டான். இப்ப பாருங்க, இருட்டில் பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன் மாள புரட்டி இதெல்லாம் பண்ணிட்டான். அப்படி பண்ணவன் யாரு? அந்நாளெங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன். அந்நாள், அந்த ஒரு நாளிலே நாங்கள் எல்லாம் ஒரு குளத்திலே தீர்த்தமாடலாம் என்று சொன்னபோது, நீராடலாம் என்று சொன்னபோது எங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு அவன் இருக்கானே, அவன்தான் தெரிவிக்கிறார். அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்டார். அந்நாள், அந்த நாங்கள் நீராடுவதற்கான சென்ற அந்த நாளிலே பூம்பட்டு, எங்களுடைய அழகாக இருக்கக்கூடிய பட்டுக்களை எல்லாம் வாரி கொண்ட அரட்டன். அரட்டனா ரொம்ப தீம்பு செய்யக்கூடியவன், அவ்விதமான அரட்டன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அவன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துல பார்க்கும் பொழுது அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்டன்னு சொன்ன இந்த எங்கள் அப்படின்ற வார்த்தை யாரு சொல்லலாம்னு கேட்டா கோபிமார்கள் தான் சொல்ல முடியும். இல்லை, இந்த பாசுரங்கள் எல்லாம் கோபிமாருடைய அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு கொள்வதற்கு இடம் உண்டு. ஆகையால் அரட்டன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். சரி, இதுக்கு மேல அடுத்த பாசுரம். சேப்பூண்ட சாடு சிதறி திருடினை காப்பூண்டு நந்தன் மனைவி கடைதாம்பால் சோப்பூண்டு துள்ளி துடிக்க துடிக்க அண்ணா பூண்டான பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அழகான பாசுரம். ஆப்பூண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான். ஆப்புண்டு நின்றான். யாருக்கு, எப்படி, என்ன பார்ப்போம். சேப்பூண்ட சாடு சிதறி, சகடாசுர பஞ்சன விற்த்தாந்தத்தை முதல்ல தெரிவிக்கிறார். சாடு அப்படின்ற வார்த்தை சகடம்னு அர்த்தம். சேப்பூண்ட சாடு, சே என்கிற வார்த்தைக்கு எருதுகள்னு அர்த்தம். சேப்பூண்ட சாடு அப்படின்னா எருதுகள், அது எருதுகள் பூண்டு இருக்கக்கூடிய சகடம். அப்போ எருதுகள், எருதுகளால் எருதுகளோடு பூணப்பட்டிருக்கக்கூடிய சகடம்னு அர்த்தம். சேப்பூண்ட சாடு, இதனுடைய தாத்பரியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய சகடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில சகடங்கள், சில வண்டிகள் எல்லாம் பார்த்தோமே ஆனால் மனிதர்களே கூட இழுக்க முடியும். பல இடங்களை பார்க்க மனிதர்கள் இழுக்கக்கூடிய அவிதமான சகடம் சகடம் உண்டு. இது அப்படி கிடையாது. இது எப்படி சேப்பூண்ட சாடு அப்படின்னு சொன்னா, எருதுகளை எல்லாம் அதுல பூட்டி அதை இழுத்து வந்தால்தான் இழுத்து வர முடியுமே தவிர தனியா மனுஷர்களாலெல்லாம் பண்ண முடியாது. அப்ப இதனால சேப்பூண்ட சாடு அப்படின்னு சொன்னா, இப்போ எருதுகள் அந்த சகடத்திலே கட்டப்பட்டிருக்குன்னு கொள்ள வேண்டாம். எருதுகளால இழுக்கப்பட்டு வந்தது அப்படின்ற அர்த்தத்துல இங்க சேப்பூண்ட சாடு என்று சொல்லப்படுகிறது. அதனால தெரிவது என்னன்னு கேட்டா, ரொம்ப பாரமாக கனமாக இருக்கக்கூடியதுன்ற அர்த்தம் தான் இந்த இடத்துல புலப்படுகிறது. அப்போ சேப்பூண்ட சாடு அவிதமான சகடம், அந்த சகடம் சேப்பூண்ட சாடு சிதறி, அது சிதறி, அது சிதறி போயிட்டு, அப்போ எம்பெருமான் அவன் அதை சிதறும்படியாக செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்போ இவன் சிதறி அப்படின்னு சொன்னா சிதறும்படியாக எம்பெருமான் உதைத்தான் அப்படின்ற அளவுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். சேப்பூண்ட சாடு சிதறி, அதுக்கு மேல என்ன பண்ணான்? திருடினை காப்பூண்டு நந்தன் மனைவி கடைதாம்பான். சேப்பூண்ட சாடு சிதறி, அந்த சிதறும்படியாக உதைத்து, அதற்கு மேல நெய்க்கு திருடி ஆப்பூண்டு. நெய்க்கு அப்படின்னு வார்த்தை இருக்கு. இப்ப நெய்க்கு அப்படின்னு இருந்தா நெய்க்கு என்ன, ஏதோ ஒரு வார்த்தையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன வரவழைத்துக் கொள்ளும்? ஆசைப்பட்டு அப்படின்றத வரவழைத்துக் கொள்ள வேண்டியது. அப்போ நெய்க்கு ஆசைப்பட்டு, அதுக்கு மேல திருடி ஆப்புண்டு. ஆப்புண்டு அப்படின்னு சொன்னா கட்டுண்டுன்னு அர்த்தம், பிடிபட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்க ஆப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம், பிடி உண்டு அப்படின்னு அர்த்தத்துல வரும். கட்டுண்டு அப்படின்ற மாதிரி வரலாம். ஆனா ஆப்பூண்டு அப்படின்னு சொல்லி அது நெடிலாக இருக்கு, தீர்க்கமாக இருக்கு. ஆப்புண்டு அப்படின்னு இல்லாம ஆப்பூண்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. அது ஆப்புண்டு என்பதுதான் ஆப்பூண்டு அப்படின்னு சொல்லி நீட்டல் விகாரமாக வந்திருக்கிறதுன்னு கொள்ள வேண்டும். இங்க அவிதமாகத்தான் கொள்ள வேண்டும். ஆப்பூண்டு, சோப்பூண்டு, மறுபடியும் ஆப்பூண்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் உண்டு அப்படின்னு தான் வரணும். ஆப்புண்டு, சோப் உண்டு, ஆப்புண்டு
ஆப்புண்டான் அப்படின்னு தான் வர வேண்டும். ஆனா ஆ பூண்டு, சோ பூண்டு, ஆ பூண்டான் அப்படின்னு சொல்லி வருகிறது. நீட்டல் விகாரம் அப்படின்னு இங்க அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆ பூண்டு என்னாச்சு பாருங்க. இவன் நெய்க்கு ஆசைப்பட்டுன்னு திருட போனான். திருட போன இடத்துல இவன் ஆ பூண்டான். யாரோ பிடிச்சிட்டா இவனை. இவா ஏன் பிடிச்சா அப்படின்னு கேட்டா, பொதுவா இவன் பல இடங்கள்ல திருடிண்டே தான் இருக்கான். இது புதுசா ஒன்றும் கிடையாது. இவன் திருடும் போதெல்லாம் இவா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னப்போ யசோதை இடத்துல முறையிட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி உன்னுடைய பிள்ளை வந்து திருடுறான், நெய் திருடுறான், தயிர் திருடுறான், வெண்ணெய் திருடுறான், இதெல்லாம் பண்றாமான்னு சொல்லியிருக்கான். இவளுக்கு அவன் மேல ஒரு ஆசை, அதுக்கு மேல ஒரு கௌரவம் எல்லாமே இருக்கிறதுனால அப்படிலாம் நீங்க சொல்றதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவனை தப்பு பண்ணான்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஏதாவது சாட்சி இருந்தால் சாட்சியை எடுத்துக்கொண்டு வர வேண்டியது, அல்லது இவனை அந்த கையும் களவுமாக பிடித்து கொண்டு வர வேண்டியது. ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்றா இல்லையா ஆங்கிலத்தில், அவ்விதமாக கொண்டு வர வேண்டியதுன்னு யசோதை சொல்லியிருக்கா. அதனால இவ எல்லாருமே காத்துட்டு இருக்கா. இவனை அந்த கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கா. இவன் நெய்க்குன்னு ஆசைப்பட்டு திருட போனா பாருங்களே, இங்க சரியா பிடிச்சுட்டா. சரியா பிடிச்சுட்டா, கையும் களவுமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். பூண்டு இப்போ வந்துட்டா. அந்த நந்தன் மனைவி இருக்கா பாருங்களேன், யசோதை பிராட்டி. இப்போ ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. பொதுவா யசோதை பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னா, இவனை ரொம்பலாம் திட்டுறதே கிடையாது. அஞ்சவுரப்பாள சோதை, அஞ்சவுரப்பாள சோதை. அதாவது இந்த கோபிமார்கள் எல்லாரும் வந்து ஏதாவது முறையிட்டால், அப்போ கண்ணா இப்படிலாம் பண்ணியிருக்கியா நீ, இப்படிலாம் பண்ணக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லுவா. பொதுவா ஒரு பிள்ளைய அம்மா திட்டுவா அப்படின்னு சொன்னா பயம் இருக்கும். திட்டுவா திட்டுவா நினைச்சே கூட பயம் இருக்கும். ஆனா ஒரு முறை அகப்பட்டு அவ திட்டல, தண்டனை சரியா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? ஓஹோ, நாம் பிடி உண்டாலும் இவ்வளவுதானா, சரி பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துடும். அந்த மாதிரி இந்த யசோதையும் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, சரியாலும் திட்டவே மாட்டா இவள். அப்படிப்பட்ட அந்த யசோதையும் கூட இப்பொழுது கோபம் கொண்டாள். இவனால நம்முடைய பெயர் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசித்தவள், அவள் என்ன பண்ணுகிறாள்? நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க தெரிவிக்கிறார். கடை தாம்பால், அவள் தயிர் கடைவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தாம்பு, அது கடை தாம்பு. அந்த கடை தாம்பு அதனால துள்ளி துடிக்க துடிக்க சோப்புண்டு. சோப்புண்டு அப்படின்னு அர்த்தம். சோப்பு அப்படின்னு சொன்னா அடின்னு அர்த்தம். இந்த தாம்பு கயிறை எடுத்து அடி அடி அடிகிறா யசோரை. துள்ளி துடிக்க துடிக்க இவன் துள்றான். இந்த குழந்தைகளை அடிக்கும் துள்ளும் இல்லையா, அவ்விதமா இவன் துள்றான், துடிக்கிறான் பாவம். துள்ளி துடிக்க துடிக்க இவன் விடல, இவன் நன்னா அடிக்கிறான். அவ்விதமான அடியுண்டு சோப்புண்டு, அது சோப்புண்டுன்னு சொல்லி ஆகிறது. அப்போ நந்தன் மனைவி கடை தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க. சரி, இங்க ஒரே ஒரு கேள்வி வேணும். சுவாமி, நேரா யசோதைன்னு சொல்லியிருக்கலாமோ? அதை விட்டுட்டு ஏன் நந்தன் மனைவி அப்படின்னா, பொதுவா நந்தன் அவர்களுக்கு எல்லாருக்குமே தலைவன். தலைவனுடைய கடமை என்ன? தப்பு பண்ணவர்களை தண்டிப்பது அப்படின்னு தலைவனுடைய கடமை. இவ யசோதையாக இருந்திருந்தா, ஏன் கண்ணா இப்படி எல்லாம் பண்ற, அடுத்த முறை இப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிடுவா. இவ நந்தன் மனைவி அப்படின்ற அந்த ஒரு ஒரு ரோல் அதை எடுத்துக்கொண்டு இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இவனை தண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி எண்ணி இவ்விதமாக தண்டிக்கிறார். அதனால நந்தன் மனைவின்னு இந்த இடத்துல வார்த்தை இடுகிறார். நந்தன் மனைவி கடைத்தாம்பால் சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க. அப்ப துள்ளி துடிக்க துடிக்க சோப்புண்டு ஆப்புண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான். சரி, அடியெல்லாம் வாங்கியாச்சு, அதோட முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. நீ உன்னை விடுறேனா பார் அப்படின்னு சொல்லி நன்னா அடிச்சுட்டு அதுக்கு மேல உரலோட கட்டவும் செய்தாள். அப்போ ஆப்புண்டான் இவன். முதல்ல அவள்கிட்ட ஆப்புண்டான், அதுக்கப்புறம் சோப்புண்டான், அதுக்கப்புறம் திருப்பி ஆப்புண்டான். அவ கட்டி இவனை கூட்டிட்டு வரா, இங்க அடி வாங்கினா, அடி உண்டு, அதுக்கு மேல திருப்பி கட்டுங்கிறான் எம்பெருமான். இவ்வளோ பண்ணுகிறான். அப்போ அங்க பாருங்க, கோபிமார்கள் அவர்களுக்கு பரதந்திரனாக அவர்களால கட்டுண்ணக்கூடியவனாக இருக்கிறான் இவன். அம்மா யசோதை பிராட்டி அடிக்க அடி உண்கிறான் இவன். அதில் அவள் கட்டினாள், அவள் கட்டினால் அதையும் ஏற்றுக்கொள்கிறான் எம்பெருமான். அப்போ அவனுடைய ஆசிரித பாரதந்தியத்தை என்னன்னு சொல்றது? அவ்விதமான ஆப்புண்டான்
அப்பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவம் ஆச்சு. அடுத்த பாசுரம், செப்பிளமென் முலை தேவகினங்கைக்கு சொப்படத்தோன் நீ தொறுப்பாடியோம் வைத்தா, துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கியா, அப்பன் வந்த பூச்சி காட்டுகின்றான் அம்மனே, அப்பூச்சி காட்டுகின்றான். செப்பிளமென்முலை தேவகி நங்கைக்கு சொப்படத்தோன் நீ, எம்பெருமான் தோன்றினான், அவதரித்தான் என்கிற விஷயத்தை சொல்கிறார்கள். யாருக்கு? தேவகி நங்கைக்கு, தேவகி பிராட்டியாருக்கு தோன்றினான். இந்த தேவகி பிராட்டியார் எப்படிப்பட்டவள்? செப்பிள மென்முலை, நல்லா மென்மையா இருக்கக்கூடிய முலை கொண்டவள். செப்பு இள மென்முலை. செப்பு அப்படின்னு சொன்னா ஒரு தங்கத்தால செய்யப்பட்ட குடம், அவ்விதமாக வச்சுக்கலாம். சுவர்ண கும்பம் அதை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாயும், அதுக்கு மேல இளமை கொண்டதாயும் மென்மை கொண்டதாயும் இருக்கக்கூடிய முலைகள், அவற்றை உடையவளான தேவகி. இவ்வளவு வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கண்ணன், அந்த கண்ணன் பால் பருகும்படியான ஒரு பாக்கியம் கொண்டது அந்த முலை. ஆகையால் அதை ரொம்ப வர்ணிக்கிறார் இவ்விதமாக, செப்பிள மென்முலை தேவகி, அந்த தேவகி நங்கைக்கு. இந்த தேவகி சாதாரணமானவள் கிடையாது, அவள் நங்கை. நங்கைன்னு சொன்னாலே பரிபூர்ணமானவள் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பரிபூர்ணமானவள் அவள். அப்போ என்ன இப்போ அவளுக்கு இருக்கக்கூடிய குணபூர்த்தி அப்படின்னு சொன்னா, அவன் பிறந்தான், பிறந்த உடனே அவன் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா, 4 திருக்கைகளோட சங்க சக்கர கதா பாணியாக எம்பெருமான் தோன்றுகிறான். அந்த சமயத்துல உபசம்ஹர சம்ரவாத்மன ரூபமே தச்சதுர்புஜம் ஜானாது மாவதாரந்தே கம்சோயம் திதி ஜன்மஜா. தேவகி பிராட்டியாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வசுதேவர் 2 பேருமே பிரார்த்திக்கிறார்கள். ஜாதோசி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதரா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். அதாவது எம்பெருமானே, நீ 4 திருக்கைகளோட பிறந்திருக்கிறாய். உன்னை அந்த கம்சன் பார்த்தால் அவனும் துடிச்சுட்டு இருக்கான், இந்த புள்ள கிடைக்க மாட்டான்னு துடிச்சுட்டு இருக்கான். அவன் உன்னுடைய இந்த உருவத்தை பார்த்தால் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவான் அப்படின்னு 2 பேருமே அவனுக்கு முதல்ல பிறந்த உடனே மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ஐயோ இதெல்லாம் வேண்டாம் தேவரீர், இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள். அவர்கள் பிரார்த்திக்க எம்பெருமானும் அப்படியே பண்ணுகிறான். தன்னுடைய அந்த 4 திருக்கைகள் கொண்ட ரூபத்தை மறைத்துக் கொண்டு 2 திருக்கைகளோடு சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இப்ப பாருங்க, எடுத்தோடனே எம்பெருமான் இடத்துல எவ்வளோ ஒரு பிரேமம், எவ்வளோ ஒரு மங்களாசாசன பரத்தை, அதெல்லாம் திருவள்ளம் பத்தி தான். தேவகி நங்கை, ரொம்ப பரிபூர்ணமானவள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. செப்பிள மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்படத் தோன்றி. சொப்படத் தோன்றினா நன்கு தோன்றின்னு அர்த்தம். நன்கு தோன்றினா தான் சர்வேஸ்வரன் என்பதனை காட்டிக்கொண்டு எம்பெருமான் தோன்றினான். அதுதான் சொப்படத் தோன்றி என்று சொல்லப்படுகிறது. அவன் சர்வேஸ்வரன் என்பது அவனுடைய அந்த சங்கம் சக்கரம் கதை முதலானவைகளை பார்ப்பதனால தெரிகிறது. அப்படி சொப்பட தோன்றி, சொப்பட பிறந்துன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல தோன்றி என்று அருளி செய்கிறார். அதனால என்ன தெரிகிறதுனா, அவன் பிறந்தான் தான், தேவகியினுடைய திருவயிற்றிலிருந்து பிறக்கிறான். ஆனால் சாதாரண மனுஷர்களைப் போலே இந்த கர்ப்பத்தில் இருப்பதனால பிறப்பதனால ஏதாவது அவனுக்கு ஒரு குறை ஏற்படுமான்னு கேட்டா, அவன் அங்கேருந்து இருந்தாலும் கூட அதோடு எவ்விதமான சம்பந்தமும் இல்லாமல் அவன் அதனால எந்த தோஷமும் ஏற்படாதவனாகவே அவன் அவதரிக்கிறான் அப்படிங்கிறது தோன்றி என்கிற வார்த்தையால் தெரிகிறது. பொதுவா பிறப்பு அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல ஜன்ம அப்படின்னு சொல்லலாம். அதே தோற்றம் அப்படின்னு சொன்னா ஆவிர்பாவம். ஆவிர்பாவம் அந்த வார்த்தை இந்த இடத்துல அஹ், உபயோகப்பட்டு உபயோகப்பட்டிருக்கு. தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் ஆவிர்பூதம் ஆத்மனா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவகி என்கிற பூர்வ சந்தி, அதாவது கிழக்கு திக்கிலே உதிக்கிறான் சூரியன். இப்போ கிழக்கு திக்கிலே உதிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கும் சூரியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா, நாம் புரிந்து கொள்வதற்காக கிழக்கு திக்கிலே உதிக்கிறான்னு சொல்றோமே தவிர அதுக்குன்னு சொல்லி அந்த சம்பந்தம் உண்மையா உண்டான்னு கேட்ட கிடையாது. அதே போலத்தான் தேவகியிடமிருந்து பிறந்தான்னு சொன்னாலும் அதனால எவ்விதமான தோஷமாவது இவனுக்கு ஏற்படுமான்னு கேட்டா எவ்விதமான தோஷமும் இவனுக்கு கிடையாது அப்படின்றது தோன்றி என்கிற வார்த்தையால் தெரிகிறது. சரி, அப்படி தோன்றியவன் இந்த கண்ணன் பார்க்கணும், தேவகியினுடைய திருமார்பகங்களிலிருந்து பால் ஸ்வீகரிக்க பிறந்தவன் அவன் என்ன பண்ணான் தெரியுமோ? தொருப்பாடியோம் வைத்தான், துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கியான். தொருப்பாடியோம், தொரு என்கிற வார்த்தைக்கு பசுக்கள் அப்படின்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம். தொருப்பாடி அப்படின்னு சொன்னா அது கடைசியில் ஆய்ப்பாடி அப்படின்னு அர்த்தம், கோகுலம்னு அர்த்தம் என சொல்லப்படுகிறது. தொருப்பாடியோம்,
துருப்பாடியம்னா ஆய்ப்பாடி இருக்கக்கூடிய நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆய்ப்பாடி இருக்கக்கூடிய நாங்கள் துருப்பாடியம் வைத்த நாங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய துப்பமும் பாலும் தயிரும். அவன் சாப்பிட வேண்டியது தேவகியினுடைய முலைப்பாலை. நான் அதை விட்டு இங்க வந்து எதெல்லாம் சாப்பிட்டுருக்கான் தெரியுமோ? நாங்க வைத்திருக்கக்கூடிய துப்பமும் பாலும் தயிரும். துப்பம் அப்படின்ற வார்த்தைக்கு நெய்யின் அர்த்தமா. துப்பமும் பாலும் தயிரும். நெய் பால் தயிர் முதலானவைகளை எல்லாம் அவன் விழுங்குகிறான். பொதுவா விழுங்குதல் அப்படின்ற வார்த்தை வந்தால் கெட்டியா இருக்கக்கூடிய பொருள்களைத்தான் விழுங்க முடியும். இப்போ நீரை விழுங்குதல் அப்படின்னு அவ்வளவா பிரயோகம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவம் பத்தி வியாக்கியானத்தில் என்ன பண்றார்? பாலோ நெய்யோ அதெல்லாம் திரவமாக இருக்கக்கூடிய அதை விழுங்குதல்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுன்னு முதல்ல அருளி செய்கிறார். இங்க நெய் அப்படின்னு சொன்னா உருகி இருக்கக்கூடிய நெய்யை சொல்லல, உறைந்து இருக்கக்கூடியதான நெய் துப்பமும். பாலும் அப்படின்னு சொன்னா பருகும்படியான பாலை சொல்லல, நன்னா காய்ச்சி 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 திரட்டி பால் ஆறுது பாருங்களேன், அவிதமா கெட்டியா இருக்கக்கூடிய திரட்டி பாலைத்தான் பால்னு சொல்லுகிறது. அப்போ துப்பமும் பாலும் தயிர். தயிர் சொல்லவே வேண்டாம். நம்ம ஊர்ல தான் தப்பு, தயிர் வாங்கிட்டு வரணும்னா பாத்திரம் எடுத்துட்டு போகணும். அதே பிருந்தாவனம் முதலான இடங்களுக்கு எல்லாம் போனோமே, ஆனா அங்க பாருங்களேன் தயிரை வந்து தட்டிலேயே எடுத்துட்டு வரலாம், அவ்வளவு கெட்டியா இருக்கு. நம்ம கேட்க வேண்டாம் அது கெட்டியா இருக்கும். இந்த காலத்திலே அப்படி இருக்குன்னு சொன்னா கண்ணன் இருந்த காலத்துல எந்த அளவுக்கு கெட்டியா இருக்கும்னு யோசித்து பார்க்கலாம். துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கியா இவ்விதமாக அர்த்தம் கொள்ள வேண்டியது. அல்லது விழுங்கிய அப்படின்னு சொன்னா பொதுவா அமுது செய்தல்னு அர்த்தம் என்று வைத்துக் கொண்டால் சாதாரணமா வச்சுக்கலாம். நெய் உருகினதா இருந்தாலும் உறைஞ்சதா இருந்தாலும் பாலும் அவ்விதமாக சாதாரண பாலா இருந்தாலும் திரட்டி பாலா இருந்தாலும் எவ்விதமாக வைத்துக் கொள்ளலாம். துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கியா. அங்க தேவகி நங்கைக்கு பிறந்தான். பிறந்து வந்து இங்க வந்து இதெல்லாம் அமுது செய்கிறான். துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன். இதெல்லாம் விழுங்கின உபகாரகன் அப்படின்னு சொல்றார். அப்பன்னு சொன்னா உபகாரகன், உதவி பண்ணினவன் அப்படின்னு அர்த்தம். அது என்ன உபகாரம்? வந்து இவாளுடைய நெய் தயிர் பால் இது எல்லாத்தையும் விழுங்கி இருக்கான், திருடி விழுங்கி இருக்கான். திருடி விழுங்கியவன் உபகாரகனா அப்படின்னு கேட்டா ஆமாம். பொதுவா எம்பெருமானுக்குன்னு சொல்லி நாமே போய் சமர்ப்பிக்க வேண்டும், திரவியங்களை பொருள்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. இங்க பாருங்க அந்த ஆயர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, நீ சமர்ப்பிக்கலைனாலும் பரவாயில்ல நானே வந்து எடுத்துக்கொள்கிறேன்னு எம்பெருமான் தானே வந்து விழுங்குகிறான் இல்லையா? அப்போ நாங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை செவ்வனே நாங்கள் பண்ணவில்லை, எங்களிடமிருந்து அவனே தானே வந்து ஏற்றுக்கொள்கிறான். என்ன உபகாரம் என்ன உபகாரம்னு சொல்லி இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்பன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். 6 பாசுரங்கள் முடிவடைந்திருக்கின்றன. 7ஆம் பாசுரம். தத்து கொண்டாள் ஹொலோ தானே பெத்தாள் ஹொலோ சித்தமனையாள் அசோத இளஞ்சிங்கம் கொத்தாறு கருங்குழல் கோபால கோளரி அத்தன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். தத்து கொண்டாள் ஹொலோ தானே பெத்தாள் ஹொலோ. சொல்றான் இப்போ தத்து கொண்டாளா இல்ல தானே பெத்தாளா? இந்த கொலோ அப்படின்றது ஐயம், அதாவது சந்தேகத்தை காட்டக்கூடியதான ஒரு வார்த்தை. தத்து கொண்டாள் ஹொலோ தானே பெத்தாள் ஹொலோ. இவாளுக்கு ஏன் இந்த சந்தேகம் இந்த கோபிமார்களுக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறார். இவன் பண்ணக்கூடிய சேஷ்டித்தங்கள் இதெல்லாம் பார்த்தா இவன் சாதாரணமா பிறந்தவனை போல தோன்றல. அதுக்குன்னு சொல்லி வேற எங்கன்னா வந்திருப்பான்னு கேட்டா அதுவும் தெரியல. அதான் சொல்றா தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். இதுல என்ன அப்படின்னா, இந்த யசோதையிடமிருந்து கண்ணன் பிறக்கும் பொழுது சரியா அந்த சமயத்துல அந்த யசோதைக்கு பிரசவம் ஆக வேண்டும். அந்த சமயத்துல கூட இருக்கக்கூடிய கோபிமார்கள் அனைவருமே அந்த சமயத்துல அவர்கள் உறங்கி போகிறார்கள். அவளுக்கு அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்றது அவர்களுக்கு நினைவில் இல்லை. யாருக்குமே தெரியாது. பிரசவ வலி வந்துடுதுன்னு தெரியும், பிரசவம் ஆக போறதுன்னு தெரியுமா இருக்கும். அதுக்கு மேல என்ன ஆச்சுன்றது கோபிமார்கள் இவாளுக்கு யாருக்குமே தெரியாது. சரி யசோதைக்கு மட்டும்தான் தெரியுமான்னு கேட்டா யசோதைக்கும் தெரியாது. அவளும் மயங்கித்தான் இருந்திருக்கிறாள். ஆனா முதல்ல யசோதை தான் எழுந்து பார்க்கிறாள். எழுந்து பார்த்தால் பக்கத்துல குழந்தை இருக்கிறான், கண்ணன் இருக்கிறான். அப்போ ததர்ஷச பிரபுத்தாசா யசோதா ஜாத்தமாத்மஜம். எழுந்து பார்த்தாள், பார்த்தா தனக்கு பிறந்த பிள்ளையை பார்த்தாள், அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இவன்தான் இவளிடமிருந்துதான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றதுக்கு இருக்காளான்னு கேட்டா யசோதை இவன் தான் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாங்க கண்ணால பார்க்கலையே, ஆகையால் தத்து கொண்டாளோ இவள் இவள் நான் பெற்றதாக நாங்கள் பார்க்கவில்லை, தத்து கொண்டாள் ஹொலோ. ஆனா
அப்படின்னு சொல்ல முடியாது. தானே பெத்தாள்களோ, தானே தான் பெத்தாளா? இந்த சந்தேகம் இந்த கோபிமார்களுக்கே இல்ல, யசோதை பிராட்டிக்கு அந்த சந்தேகம் இருக்கான். அவளே ஒரு இடத்துல சொல்றா, இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்னார். யசோதை பிராட்டி சொல்லுவதாக பெரியாழ்வார் பாசுரம். நீ இந்த இவ்வளவு மாயம் எல்லாம் பண்ற, ஆனா இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீ என்னுடைய மகன்தான்னு சொல்றா அப்படின்ற. அவ சொல்றா அப்படின்னு சொன்னா தனக்கே அந்த விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒன்றும் இல்ல, ஒரு விஷயம் இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னோமே ஆனால் நமக்கு அது நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அப்போ இவருக்கே கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்ப தெரிவிக்கிறா, உன்னை என் மகனே என்பர் நின்னார். நின்னார் என்பர் உன்னை என் மகன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா இவளுக்கே சந்தேகம்தான். அப்ப இவனுடைய மாயங்களை எல்லாம் பார்த்தால் இவன் தனக்கு பிறந்தவன் தானா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயம் ஏற்படும்படியாகத்தான் இருக்கிறது. ஆகையால் இங்கு கோபிமார்கள் தெரிவிக்கிறார்கள், தத்து கொண்டாள் ஹொலோ, தானே பெத்தாள் ஹொலோ. இவ தத்து கொண்டாள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. இவ தத்தம் யார்கிட்டேருந்து தானம் வாங்கி கொண்டாள், தத்தபுத்திரனாக ஆக்கி கொண்டாள் தெரியாது, அது பார்க்கல. சரி, இவதான் பெத்தாள் அப்படின்னு சொல்லலாமா கேட்டா அதையும் பார்க்கல. உம், தத்து வாங்கி கொண்டதையும் பார்க்கல, பெத்ததையும் பார்க்கல, சந்தேகப்படும்படியாக இருக்கு. தத்து கொண்டாள் ஹொலோ, தானே பெத்தாள் ஹொலோ. இதெல்லாம் இவர்கள் சந்தேகப்படுவதற்கு காரணம் என்னன்னா இவனுடைய அதிலோகமான, அதாவது இந்த இந்த உலகத்துல பார்க்க முடியாததான உருவம், குணங்கள், சேஷ்டிதங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துத்தான் இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ. மேல தெரிவிக்கிறார், சித்தமணையாள் அசோதை இளஞ்சிங்கம். சித்தமணையாள் அசோதை, சித்தம்னா நெஞ்சம்னு அர்த்தம். சித்தம் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல சொல்லும்போது சித்தம்னு சொல்றோம். சித்தம் அணையாள், தன்னுடைய நெஞ்சத்துக்கு ஒத்து இருக்கக்கூடியவளா இருக்காளாம் யசோதை. கண்ணன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா யசோதை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எங்கேயாவது இவன் ஏதாவது சொல்லணுமா, திட்டணுமா அப்படின்னா, அங்கனும் தீமைகள் செய்வர்களோ நம்பி. அப்பா இப்படியெல்லாம் தப்பு பண்ணுவாளாப்பா, அவ்வளவுதான் சொல்ற. அஞ்சபுரப்பாள சோதை, அவன் பயப்படும்படியாக ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா இவள். ஆகையால் அவளிடத்துல எப்படி இருக்கான், யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லி அவளிடத்துல சிங்கம் போல இருக்கான் கண்ணன். தெரியும் அம்மா தான் ஒன்றும் திட்டமாட்டா, நம்ம என்ன சொன்னாலும் இங்க செல்லுபடி ஆகும்னு தெரியும். ஆகையால் அவள் எப்படி இருக்கான், சித்தம் அணையாள் அப்படின்னு சொல்லி தனக்கு நெஞ்சில் என்ன தோன்றதோ அதுக்கு ஒத்து நடக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். சித்தம் அணையாள் அசோதை, அவ்விதமான அசோதை, அந்த அசோதைக்கு இளம் சிங்கமாக இருக்கிறான். இளம் சிங்கம் அப்படின்றதுனால என்ன தெரிகிறது, சிங்கம்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வம், அது மட்டும் இல்லாமல் அனபிபவனீயத்தை அப்படின்னா யாராலும் வந்து அதை வெல்ல முடியாது அவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது ரெண்டும் சிங்கம் அப்படின்ற வார்த்தையால் தெரிகிறது. யசோர இளம் சிங்கம், தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோ, சித்தமணையாள சோர இளஞ்சிங்கம், கொத்தாறு கருங்குழல் கோபால கோளரி. கொத்தாறு கருங்குழல், எம்பெருமானுடைய திருக்குறளை வர்ணிக்கிறார்கள். கருங்குழல், கருப்பா இருக்கக்கூடிய குழல் படைத்தவன். அஞ்சன புஞ்ச சியாம குந்தலம், அதாவது நம்முடைய ஆச்சாரியர்கள் வர்ணிக்கும் பொழுது, ஆழ்வார் வர்ணிக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருக்குறளை ரொம்ப அழகாக வர்ணிப்பார்கள். கருத்து இருக்குமாம். கொள்கின்ற கோலிருளைச் சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் அன்னு மாயன் குழல். நம்மாழ்வார் வர்ணிக்கிறார் எம்பெருமானுடைய குழல் எவ்வளவு கருப்பா இருக்கும். யோசிக்கிறார். அந்தம் தமஸ்திமிர நிர்மிதமேவ யத் ஸ்யாத் தத்சார சாதித சுதந்த்வதி விருத்த வார்த்தம் ஈஷஸ்ய கேசவகிரேர் அலகாலி ஜாலம். இதே பாசுரத்தை திருவள்ளம்பதி சுந்தரபாவஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார் குரத்தாழ்வான். ரெண்டு பேருடைய கருத்து என்ன, இந்த ஆழ்வார் கருத்து அதை அப்படியே அருளி செய்கிறார் ஆழ்வான். ஆழ்வாருடைய கருத்து என்னன்னு கேட்டால், அதாவது இந்த பிரளய காலத்துல ஒரு இருட்டு வரும், கும்முன்னு இருக்கக்கூடிய இருட்டு. அந்த இருட்டுல என்ன பண்ணணுமா, இப்ப பாருங்களேன், பொதுவா இந்த நிழல் அப்படின்னு பார்த்தா கூட இந்த நிழல்லையே இப்போ பின்னாடி அப்படின்னு பின்னாடி ஒரு நிழல் தெரியாது. அந்த நிழல்லையே ஓரமா இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீர்களே ஆனால் அங்க அந்த அளவுக்கு அது ரொம்ப தடிமா கெட்டியா இருக்காது அந்த இருட்டு. அதே நடு பாகத்துக்கு வந்தோமே ஆனால் கொஞ்சம் இன்னுமே அது கொஞ்சம் கருப்பாக ஆகத் தொடங்கும். போய் இந்த பிரளய காலத்துல எவ்விதமான ஆதித்யன் முதலானவர்கள் இல்லாத சமயத்துல இருட்டு இருக்குமே,
அந்த இருட்டுல கூட கொஞ்சம் ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கழிச்சிடணுமா. நான் நடக்கிற காரியமா கேட்டா ஒரு வர்ணனத்துக்காக சொல்றேன். அதை கழிச்சுட்டு நடுவுல இருக்கக்கூடிய பகுதியா எடுத்துக்கணுமா. எவ்வளோ கருப்பா இருக்கும். அந்த கருப்பா இருக்கக்கூடியதுலேருந்து அதை நன்னா கடைஞ்சு திரட்டி எடுக்கணுமாம் கருப்பை. அதை எடுத்து அதை நூல் நூலாக எடுத்தால் அவ்வளோ கருப்பா இருக்கு எம்பெருமானுடைய குழல்னு சொல்லலாம்னு பார்த்தாழ்வார். அன்று அப்படின்னுட்டார். கொள்கின்ற கோளிருளை சுபிர்ந்திட்ட கொழும் சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் அப்படி இருக்கலாமான்னு யோசித்தவர் அன்று மாயன் குழல். அவ்வளவும் கிடையாது, அதை விட கருப்பா இருக்கும்னுட்டார். அந்த மாதிரி கருங்குழல் கொண்டவனாக இருக்கிறான் பெருமான். கருங்குழல், கொத்தார் கருங்குழல். இவனுடைய குழல் இருக்கா, அதுல அந்த கோபிமார்கள் ஒவ்வொருத்தனும் வரும் பொழுது தங்கள் தங்கள் இல்லங்களில் இருந்து ஏதாவது கொஞ்சம் புஷ்பங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், கொத்து கொத்தா இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் இவனுடைய தலையிலே இவனுடைய குழலிலே சூட்டி விடுவார்கள். ஆகையால் கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் கொண்டதான கருங்குழல், கொத்து ஆர் பூங்குழல், கொத்தாறு கருங்குழல் அப்படின்னு சொல்லி இந்த இவர்கள் உகந்து சூட்டின பூங்கொத்துக்களாலே நிறைந்திருக்கக்கூடியது கொத்தார். அவ்விதமான கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி. கோபாலர்கள் இடையர்கள் அவர்களுக்கு கோளரியாக இருக்கிறான். அரி அப்படின்ற வார்த்தைக்கு சிங்கம்னு அர்த்தம். கோள் அப்படின்ற வார்த்தைக்கு மிடுக்கு பலம்னு அர்த்தம். இப்போ பலமுடையதான சிங்கம் கோளரி. கோபால கோளரி அப்படின்னு சொன்னா கோபாலர்களுக்கு கோளரியாக இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், அந்த கோபாலர்களுக்கு கீழெல்லாம் அடங்க மாட்டான், அடங்காதவனாக இருக்கிறான். நம்ம செருக்கு கொண்டு அப்படி திரியக்கூடியவன் இவன். இப்போ முன்னாடி யசோதை இளஞ்சிங்கம், யசோதைக்கும் அடங்க மாட்டான். சரி, மற்ற கோபாலகர்களுக்கு அடங்குவானான்னு கேட்டா அடங்க மாட்டான். அப்போ ரெண்டு பேருக்கு அடங்காதவன் யசோதை இளஞ்சிங்கம், கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி, அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட எங்களுடைய சுவாமி இங்க தெரிவிக்கிறார். அசோத இளஞ்சிங்கம் கோபால கோளரி அத்தன். இதுல ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். யசோத இளஞ்சிங்கம் கோபால கோளரி, தாய் கடங்காதவன் ஊரு கடங்கானிரே அப்படின்னு தெரிவிக்கிறார். அம்மாவுக்கே அடங்காதவன் ஊருக்கு அடங்க போறான், அவளுக்கும் அடங்கல, இங்க இவர்களுக்கும் அடங்குவதில்லை. அப்படிப்பட்ட அசோத இளஞ்சிங்கம் கோபால கோளரி அத்தன். அப்படிப்பட்ட சுவாமியா இருக்கக்கூடிய பெருமான் இந்த சுபாவங்கள் முன்னாடி கூடிய சுபாவங்கள் எல்லாம் பார்த்து அத்தன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அத்தன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சார். ஆச்சு, 7 பாசுரங்கள் முடிஞ்சது. 8ஆம் பாட்டி பொழுது கொங்கேவன் கூனி சொற்கொண்டு குவலய துங்கக் கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர் கருளிவன் கானடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இதுவரையிலும் கிருஷ்ணசேஷ்டிதங்களே அனுபவித்துக் கொண்டு வந்த ஆழ்வார் இதுல அப்படியே ராமவிருத்தாந்தத்துக்கு செல்லுகிறார். கொங்கேவன் கூனி சொற்கொண்டு, கூனி மந்தரை, அந்த மந்தரையினுடைய சொற்கொண்டு அவளுடைய சொல்லை கேட்டு இவன் காட்டுக்கு சென்றான் அப்படின்ற கதை. அந்த கூனி எப்படி இருக்கிறாள் தெரிவிக்கிறார். கொங்கேவன் கூனி, கொங்கைன்னு சொன்னா முலைன்னு அர்த்தம். முலை போல முதுகிலே வந்திருக்கக்கூடியதான வலிமையா இருக்கக்கூடியதான கூன் அவள். அந்த கூனை உடையவள் கொங்கை வன் கூனி அப்படின்னு சொல்லப்படுகிறாள். கொங்கேவன் கூனி சொற்கொண்டு, அதான் கொங்கேவன் கூனி முதுகிலே முலை புறப்பட்டா போலே திரண்டு கிளந்து வலிய கூனை உடையளான மந்தரை அப்படின்னு சொல்லி வியாக்கியானத்துல வருகிறது. கொங்கேவன் கூனி சொற்கொண்டு, அவளுடைய வசனத்தை கொண்டு, அவளுடைய சொற்கேட்டுன்னு அர்த்தம். கூனியுடைய சொற்கேட்டா இவன் போனான், சக்கரவர்த்தி திருமகனார் சென்றார் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பார்த்தா மந்தரை தானே. மந்தரை சொன்னதை கேட்டு கைகேயி வரம் கேட்டாள். கைகேயி வரம் கேட்டதை கொண்டு தசரதன் நியமித்தான். அதை கேட்டு பெருமாள் புறப்பட்டார் இல்லையா. இப்ப இதுக்கு எல்லாம் மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த மந்தரை தான் அப்படின்னு சொல்லலாம்படி இருக்கு. மேலும் ஒரு மாதிரி பார்த்தால் தசரதனுக்கு பெருமாள் போக வேண்டும் அப்படின்ற எண்ணம் துளி கூட கிடையவே கிடையாது. வார்த்தைக்கு அவர் சொல்லியிருக்கலாமே தவிர எண்ணம் அப்படியே கிடையாது. தசரதன் ஸ்ரீராமாயணத்துல சொல்லும்போது ஸ்பஷ்டமாகவே சொல்லுகிறான். என்ன தெரிவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் வார்த்தையால நீ காட்டுக்கு போன்னு சொல்றேன், நான் காட்டுக்கு போன்னு சொன்னாலும் இவன் போகாமல் இருந்தா அதுதான் என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றான். ஆனா அங்கேயே புலம்புறான், ஆனா இது ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே, நான் போன்னு சொன்னா அப்படியே களவிடுமே அப்படின்னு சொல்லி புலம்புகிறான் தசரதன். அவன் என்ன விரும்புகிறான்னா, கிழவா நீ யாரு சொல்லுவதற்கு அப்படின்னு சொல்லி என்னை சிறையிலே அடைத்து ராஜ்யம் அவன்
ஏத்துக்கொண்டால் அது நல்லதா இருக்கும். ஆனா நான் காட்டுக்கு போன்னு சொன்னா காட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுவானே அப்படின்னு சொல்லி தசரதன் புலம்புகிறான். அப்போ தசரதனுடைய மனசுல பெருமாள் நிஜமா காட்டுக்கு போக வேண்டுமான்னு கேட்டா காட்டுக்கு போகணுன்ற எண்ணமே கிடையாது. அதனால தசரதருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. கைகேயிக்கு ஒரு சமயத்தில் அவ்விதமாக தோணித்தே தவிர அதுக்கு மேல அவளும் திருந்து விட்டாள். அவளும் மனது மாறிவிட்டாள். அவளுக்கும் மனதில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அது இங்கே பார்க்கலாம். மந்தரை முதல்ல பேசும் பொழுது கைகேயி சொல்றா, என்ன சொல்ற நீ? எனக்கு பரதனிடத்திலேயும் ராமனிடத்திலேயும் எவ்விதமான வித்தியாசமும் கிடையாது. ராமேவா பரதேவாபி விசேஷம் நோப்லக்ஷயே. ரெண்டு பேரிடத்துல எவ்விதமான வித்தியாசத்தையும் நான் பார்ப்பதே கிடையாது. இல்ல கௌசல்யக்கு தான் எல்லா பெருமைகளும் வரும் அப்படின்னு சொல்றா மந்தர். இவ சொல்றா, என்ன நினைச்சுட்டு இருக்க? அந்த ராமன் கௌசல்யை காட்டிலும் என்னிடத்துல தான் அதிகமான ஆதரம் காட்டுறான். எனக்கு தான் அதிகமான சேவைகள் எல்லாம் பண்றான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய கைகேயி அதுக்கு மேல மனசு மாறுகிறாள். அது ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கைகேயானவள் திரும்பியும் திருந்து விடுகிறாள் அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் தசரதனுக்கு முதல்லேருந்தே மனசுல அந்த எண்ணம் கிடையாது. கைகையும் மேலே அவர் மாறி விடுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கடைசியில யாருக்கு மாறாமல் இருக்குன்னு கேட்டா இந்த மந்தர இருக்க பாருங்க, இவளுடைய எண்ணம் தான் மாறாமல் இருக்குன்னு சொல்லி சில பேர் நிர்வகிக்கிறார்கள். ஆகையால் கடைசியில யாருடைய சொல்லால இவர் சென்றாருன்னு கேட்டா மந்தரையினுடைய சொற்கொண்டு. கொங்கெவன் கூனி சொற்கொண்டு. அந்த சொற்கொண்டு குவலய துங்கக் கரியும் பரியும் இராச்சியமும். குவலய துங்கக் கரியும். குவலயம் அப்படின்ற வார்த்தைக்கு பூமின்னு அர்த்தம். கு அப்படின்ற வார்த்தைக்கு பூமி அப்படின்ற அர்த்தம் உண்டு. குஹு குஹு அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. குவலயம் அப்படின்னு சொன்னா பூவலயம், பூமண்டலம் அப்படின்னு அர்த்தம், பூமின்னு அர்த்தம். இப்போ பூமியில குவலயத்தில் இருக்கக்கூடிய துங்க உயர்ந்தவைகளான கரின்ற வார்த்தைக்கு யானைகள்னு அர்த்தம். குவலய துங்க கரியும் அவ்விதமான யானைகளை எல்லாம் விடுகிறான் எம்பெருமான். பார்த்தீர்களே ஆனால் சத்ருஞ்சயன் அப்படின்னு சொல்ல ஒரு யானை உண்டு. தசரதனுக்கு பிரியமானது, பெருமாளுக்கும் ரொம்ப பிரியமான சத்ருஞ்சயன் அப்படின்ற யானை. அது மேலதான் புறப்படுவது உண்டு. அதுதான் வழக்கமாக உண்டு. அவ்விதமான சத்ருஞ்சயன் போன்ற சிறந்த யானைகள் அதையெல்லாம் விட்டு குவலய துங்கக் கரியும் பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த யானைகள் அவற்றையும் பரியும் உயர்ந்த பரிகள் அதாவது குதிரைகள். ராஜான்னு சொன்னா யானைகள் மேல சஞ்சரிப்பது குதிரைகள் மேல சஞ்சரிப்பதுன்றது உண்டு இல்லையா? ஆகையால் அதையெல்லாம் விட்டு ராஜ்யத்தையும் விட்டு இராச்சியமும் எங்கும், அது மட்டும் என்ன, செல்லக்கூடிய காடு முதலான எல்லா பிராந்தங்களையும் கூட குவலய துங்கக்கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர் கருளி, பரதாழ்வானுக்கு அருளி எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்து விட்டு வன்கானடை. வன்கானடை ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய காட்டை அடைந்து வன்கானடை அங்கண்ணன் அப்படி அடையக்கூடியவனான கண்ணன். இங்கு இதுவரையிலும் பேசினது யாரை பத்தி அப்படின்னு கேட்டா பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாரை பத்தி தான். இப்ப கடைசியில என்னன்னு சொல்றேன்னா கண்ணன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பலவிதமான நிர்வாகங்கள் சொல்லலாம். ஒண்ணு, பெருமாள் வேற கண்ணன் வேறன்றது கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே பெருமானுடைய அவதாரங்கள் தானே. ஆகையால் இந்த பெருமாளை பார்த்து கண்ணன் அழகான கண்ணன் அப்படின்னு சொல்றார் என்று வைத்துக் கொள்வதற்கும் இடம் உண்டு. இருந்தாலும் ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது கண்ணன் அப்படின்றதை பிரித்து அப்படின்ற வார்த்தைக்கு அது எப்படியும் பிரித்து தான் ஆக வேண்டும். கண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு கண்ணன் அப்படின்னு நேரா அர்த்தம் வைத்துக் கொள்ளாமல் கண்ணனை போல இருக்கக்கூடிய சுலபன் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் அப்படின்னு சொன்னாலே சுலபன் அர்த்தம். ஆகையால் கண்ணன்னா அழகான சுலபன், அவ்வளவுதான். அப்ப இங்க கண்ணனை பத்தின பிரஸ்தாவம் கிடையாது. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது அழகான சுலபன் அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டியது இது ஒரு நிர்வாகம். அப்போ குவலய துங்கக்கரியும் பரியும் இராச்சியமும் எங்கும் பரதர் கருளி வன் கானடை கண்ணன், கொடுமையான காட்டை அடையக்கூடிய கண்ணன் அழகிய சுலபன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அல்லது கண் அழகான கண் படைத்தவன் கண்ணன் என்று சொல்லப்படுகிறான்னு வைத்துக் கொள்ளலாம். இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடி நாள் தான் தசரதன் கூட்டு உனக்கு நாளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதையும் கேட்டு சந்தோஷமா இருந்தார். அடுத்த நாள் காலையிலே ஆமாம் காலை பொழுதிலே கைகை கூப்பிடுகிறாள். தசரதன் கூட்டதாக நினைத்து பெருமாள் வருகிறார். கைகை சொல்றாள் தசரதனுடைய நியமனம் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரின்னுட்டார். முன்னாடி நாள்
உனக்கு ராஜ்யம் கிடைக்கப் போகிறதுன்னு சொன்னபோது எப்படி இருந்தாரோ பெருமாள், அதே விதமாகத்தான் அடுத்த நாள் நீ காட்டுக்கு போன்னு சொன்ன போதும் இருக்கிறார். அப்ப இவருடைய முகத்தில் எவ்விதமான வைவர்ணியமும் ஏற்படுகிறதான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, ஒரே விதமாக இருக்கிறார் இவர். ஆகையால் கண்ணன் எப்பவுமே அழகான கண் படைத்தவர். அதனால அவருடைய முகத்தில் எவ்விதமான மாற்றமும் இல்லாமலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ்விதமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அர்த்த விசேஷங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். கண் அப்படின்னு சொன்னா தயைன்னு அர்த்தம், அழகான தயை கொண்டவன் அப்படின்னு சொல்லி விதமாக அர்த்தம் சொல்லலாம், நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆக அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். சரி, இந்த அங்கண்ணன் அப்படின்ற வார்த்தையை விட்டாலும் கூட கிருஷ்ணாவதார பிரஸ்தாவத்துல நடுவுல ராமாவதாரத்தை பத்தின பேச்சு எதுக்கு, அது கேள்வி வரத்தானே செய்யும். அப்போ இங்க பெருமாள் கண்ணன் இவா ரெண்டு பேரும் வேறு வேறுபட்டவர்கள் கிடையாது அப்படின்னு திருவுள்ளத்தால தான் பெரியாழ்வார் இவ்விதமாக அனுபவிக்கிறார் என்று கொள்ள வேண்டியது ஆச்சு. 9ஆம் பாசுரம். பதக முதலை வாய் பட்ட களிறு கதறி கைகோப்பியன் கண்ணா கண்ணா என்ன உறவ புள்ளூர்ந்தங்குருதியர் தீர்த்த அரகன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இங்கு கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை எடுத்து காட்டுகிறார். பதக முதலைவாய்ப்பட்ட களிறு, முதலைவாய்ப்பட்ட களிறு, முதலையினுடைய வாயிலே அகப்பட்டு கொண்ட களிறு இல்லையா. இப்போ அந்த முதலையை பற்றி சொல்லும் பொழுது பதக முதலை என்று தெரிவிக்கிறார். முதலை எப்படிப்பட்டது? பதக முதலை. இந்த பதக அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்னு, பாதகம் அப்படின்ற வார்த்தையானது பதக என்று வந்திருக்கிறது. பாதகமாக இருக்கக்கூடிய முதலை பதக முதலை. அப்ப நல்லா பாதிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லையா. கஜேந்திர ஆழ்வான் என்னமா பாதிக்கிறது, அவ்விதமான முதலை பதக முதலை என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு அர்த்தம். அல்லது பாதக என்கிற வார்த்தையானது பதக என்று வந்திருக்கிறதுன்னு கொண்டால் பெரிய பாதகம் செய்திருக்கக்கூடியதான முதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். அப்படி நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது பெரிய பாபம் செய்திருக்கக்கூடியதான முதலை. ஆக முதலிலே பாதிக்கக்கூடியதான முதலை அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவதிலே இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா பெரிய பாதகம் செய்திருக்கக்கூடியதான ஒரு முதலை அப்படின்னு சொல்லி இவ்விதமாக அர்த்தம் சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டாவது அர்த்தத்துல இது ரொம்ப பெரிய பாதகம் செய்திருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அங்க அர்த்தம் என்ன, என்ன பாவம் பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதுக்கு இப்படி கதை சொல்றது உண்டு. இந்த மாதிரி விருத்தாந்தம். அதாவது தேவலர் அப்படின்ற ஒரு முனிவர், அந்த முனிவர் அந்த குளத்திலே நீராடி தபசு பண்ணி கொண்டிருக்கிறார். தபசு பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது முதலை உருவத்தை கொண்டு ஹூ ஹூ அப்படின்ற ஒரு கந்தர்வன், அந்த கந்தர்வன் வந்து அவருடைய காலை கவுகிறான். காலை கவின உடனே இந்த மாதிரி நீ முதலை போல வந்தபடியால் நீ முதலையாகவே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் சபித்து விடுகிறார். இவர் அதுக்கான சாப மோசன விமோசனத்தையும் சொல்லி போகிறார். இப்போ அந்த இடத்துல கந்தர்வன் ஹூ ஹூ என்கிற கந்தர்வன், ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு கந்தர்வர்களுடன் ஹூ ஹூ என்பவன் இந்த முதலையா வந்திருக்கான். ஆக ஏற்கனவே ஒரு பாவம் பண்ணினபடியால் தான் முதலையாக வந்திருக்கிறான். ஆக பாத்தகியாக இருக்கக்கூடிய முதலை, பாத்தகம் செய்திருக்கக்கூடிய முதலை பதக முதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, பதக முதலை வாய் பட்ட களிறு. இந்த பாத்தகம் பாவம் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த பாவத்திலிருந்து மோட்சம் கிடைக்கிற வரல இவன் இந்த யானை விட போறது கிடையாது. பாதகனா இருக்கான், அதனால விடுறது இல்லை ஒரு அர்த்தம். இவனுக்கு பாப விமோசனம் ஏற்படணும், அதனால இந்த களிற்றை யானையை சட்டன் விட போறது கிடையாது. பதக முதலை வாய் பட்ட களிறு, அந்த முதலையின் வாயிலே அகப்பட்ட களிறு. அது என்னாச்சு? முதல்ல இந்த களிறு அது எப்படி முதலை வாய்ப்பட்டது அப்படின்னு சொன்னா, கஜேந்திரன், இந்த கஜேந்திராழ்வான் முதல் தன்னுடைய முன் ஜென்மத்திலே பெரிய பக்தனாக இருந்தவன் தான். இந்திரத்யும்னன் அப்படின்றவன் பெரிய அரசனாக இருந்தான். எம்பெருமானுடைய திருவாராதனத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன். எம்பெருமானுடைய திருவாராதனம் பண்ணும் பொழுது ஒரு முறை அகஸ்திய முனிவர் வருகிறார். அவர் வந்தபோது இவன் திருவாராதனத்தில் ஈடுபட்டு இருக்கிறபடியால் அவர் வந்ததை கவனிக்கவில்லை. அந்த சமயத்தில் அவருக்கு உபசாரம் பண்ணாதபடியால் அவர் கோபம் கொண்டு, நீ மதம் பிடித்தவனாக இருந்து கொண்டு எனக்கு உபசாரம் பண்ண வேண்டியதை பண்ணவில்லை, ஆகையால் நீ மதம் பிடித்த யானையாகவே போவாய் அப்படின்னு சொல்லி சபித்து விட்டார். ஆகையால் தான் பக்தனா இருக்கக்கூடியவன் கஜேந்திர ஆழ்வானாக வருகிறான், பிறக்கிறான்.
அந்த சமயத்திலும் அவனுடைய பக்தி மாறவில்லை. எம்பெருமானுடைய திருவாராதனத்திலே நோக்குடையவனாகவே தான் இருக்கிறான் இந்த ஜன்மத்திலும் கூட. இதுல ஒரு விஷயம் தெரிகிறது. பொதுவா பிரசங்காத் சொல்லுகிறேன், திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட ஒரு பக்தர் நம்முடைய இல்லத்துக்கு வந்து விடுகிறாரே ஆனால் எம்பெருமானையும் விட்டு அவரிடத்திலே செல்ல வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த எம்பெருமானை காட்டிலும் பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். திருவாராதனத்தின் நடுவிலே இருந்தாலும் கூட அவரை வரவழைத்து அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும். அவனுக்கு தெரியாதபடியால் அவன் இருந்துட்டான், அவ்வளவுதானே தவிர தெரிஞ்சு பண்ணவில்லை. பொதுவா சாஸ்திரம் அப்படி சொல்லுகிறது. அவ்விதமாக யானையாக பிறக்கிறான் கஜேந்திரன். கஜேந்திரனாக பிறந்து எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு புஷ்பங்கள் கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. பொதுவாக கிடைக்கக்கூடிய குளங்களிலே எல்லாம் புஷ்பங்களே இல்லை. சரின்னு சொல்லி தேடிக்கொண்டு செல்கிறான் செல்கிறான் செல்கிறான். அதற்கு மேல ஒரு இடத்துல கிடைக்கிறது. மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழிந்தான் காணமறு வேழம் கையெடுத்தலரான். அதாவது கஜேந்திராழ்வான் செல்கிறான். அவன் எந்த ஆவலோடு செல்கிறான், எங்கேயாவது பூ கிடைக்குமா 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 அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு செல்கிறான். அப்படி தேடிக்கொண்டு செல்கிறபடியால் தான் என்ன ஆகிறது, ஒரு குளத்துல அந்த மலர்கள் கண்ணுல பட்ட உடனே அந்த மலர்கள் கண்ணுல பட்ட உடனேயே ஆஹா எம்பெருமானுடைய திருவாராதனத்து புஷ்பங்கள் கிடைச்சுடுத்தே அப்படின்ற அந்த வேட்கையினோட அந்த ஆசையினால கொஞ்சம் வேகமாக செல்கிறான். எப்பொழுதுமே ஒரு ஆசை காதல்னு வந்தா அது கண்ணை மறைச்சிடும் இல்லையா? அங்க முதலை இருப்பதை அவன் காணவில்லையே அப்படின்னு சொன்ன வேட்கையினோடு சென்னிழிந்த காதலினாலே செல்கிறான். சென்ற வேகத்துல முதலைய பார்க்கல. இவன் போய் வேகமாக தன்னுடைய தும்பிக்கையாலே அங்க இருக்கக்கூடிய அரவிந்த மலர்களை எல்லாம் பிடிக்கிறான். தாமரை மலர்களை எல்லாம் பிடிக்கிறான். அதே வேகத்துல கீழே இருக்கக்கூடிய முதலையான இவனுடைய காலை பிடிக்கிறான். ஆச்சு பல வருஷங்கள். ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள். கஜா ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே அப்படின்னு சொல்லி இவன் பூமி கிழக்க பார்க்க, அந்த முதலையானது நீரு கிழக்க பார்க்க ஆச்சு. தேவர்களுடைய கணக்கிலே 1000 ஆண்டுகள் ஆச்சாம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் ஜலத்தில இருக்கிறபடியால் முதலைக்கு சக்தி அதிகம், பலம் அதிகம். அது இழுத்துடுத்து இவன் மெருமெருவாக கீழே செல்கிறான். முழங்கால் அளவுக்கு, அதுக்கு மேல தோள் அளவுக்கு, அதுக்கு மேல முகம் மூழ்கி விடுகிறது. ஏன்னா யானைன்றதுனால தும்பிக்கையால மூச்சு வாங்கலாம் என்பதனால அந்த தும்பிக்கை மட்டும் வெளியில இருக்கிறது. இனிமேல் என்னால என்னை காக்க முடியாது அப்படின்ற எண்ணம் பிறந்தவுடனே கூப்பிடுகிறான் கஜேந்திராழ்வான். பதக முதலைவாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன அவன் கதறுகிறான். ஐயோ இனிமேல் என்னால காப்பாற்ற முடியாது, யாருதான் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி கதறி எம்பெருமானை நோக்கி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன என்னுடைய கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான் கஜேந்திராழ்வான். இப்போ இங்க கண்ணா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிர்வாககன்னு அர்த்தம். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோருக்கு, இந்த மாதிரி பல இடங்கள்ல கண் அப்படின்ற வார்த்தையை நிர்வாககன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றது உண்டு. அது மாதிரி என் கண்ணா அப்படின்னு சொன்ன இங்கே நிர்வாககன் அப்படின்னு அர்த்தத்துல வருகிறது. அங்க கண், இங்க கண்ணன். இப்போ என் கண்ணா கண்ணா என்னுடைய நிர்வாககனே நிர்வாககனே அப்படின்னு சொல்லி கூப்பிட கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன அப்படி கூப்பிடுகிறான் கஜேந்திராழ்வான். இப்போ இங்க ஒரு கேள்வி எழுகிறது. கஜேந்திராழ்வான் என்னன்னு கூப்பிட்டான். ஒரு இடத்துல திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் நாரிடர நீக்காய். அங்க நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் அப்படின்னு தெரிவிக்கிறார் அவர். சில இடங்கள்ல புராணங்களிலே எல்லாம் பார்த்தால் மூலமே ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதாக பார்க்கிறோம். இங்க பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் அங்க கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாக பார்க்கிறோம். உண்மையில என்னதான் கூப்பிட்டான் கஜேந்திராழ்வான் அப்படின்னு கேட்டா தெரிவிக்கிறார், மூலம்னே வச்சுக்கலாம். ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டிருந்தாலும், மூலம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூலமான பொருள் யாரு? மூலமான பொருள் யாரு அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தானே மூலம். மூலம்னு சொன்னா ஜெகன் நிர்வாககனா இருக்கக்கூடியவன், நாராயணனா இருக்கக்கூடியவன், ஆதிசேஷ பரியங்கத்தை உடையவன். இது எல்லாம் அந்த மூலம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தங்கள் தானே. அப்போ மூலம்னு சொன்னாலும் நாராயணன்னு சொன்னாலும் ரெண்டு வித்தியாசமே கிடையாது. மூலமும் நாராயணன் ஒருத்தர் தானே. நாராயணனும் நாகணையானும் ஒருத்தன் தானே. அந்த நாகணையானும் நிர்வாககனும் ஒருத்தன், எல்லாரும் ஒண்ணு தானே. ஆகையால் அந்த கஜேந்திரன் மூலமே என்று கூப்பிட்டு இருந்தாலும் அந்த கஜேந்திரன் கருதி அர்த்தம் என்ன அப்படின்றதை திருவுள்ளம் பற்றி ஆழ்வார்கள்
நாராயணா, மணிவண்ணா, நாகணையாய், கண்ணா என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் வேறு வேறு கருத்தினாலே அவர்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியது என்று காட்டுகிறார்கள். வேடிக்கையா சொல்றது உண்டு. இந்த கஜேந்திர ஆழ்வான் என்ன கத்தினா அப்படின்னு சொன்னா ஆன்னு கத்தினானா. கஜேந்திர ஆழ்வான் ஆன்னு கத்தினான். பொதுவா நமக்கே வலி தாங்க முடியலன்னு சொன்னா ஆன்னு தானே கத்துவோம். அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வான் ஆன்னு கத்தினா. ஆ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் யாருன்னா பகவான் தானே. அகாரோ வை சர்வாவாக்குன்னு சொல்வா. அகாரார்த்தோ விஷ்ணு ஐதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானம். எம்பெருமானுடைய திருநாமங்களிலே முதல் திருநாமம் என்னடா அப்படின்றது. அந்த அகார வாச்சனான எம்பெருமானை கூப்பிட வேண்டும், ஆன்னு கூப்பிட வேண்டியதுதான் இல்லையா? அப்போ அது கூப்பிட்டது ஆன்னு சொல்லித்தான். எம்பெருமான் நினைக்கிறான் என்னைத்தான் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நினைக்கிறான். மேலும் இந்த அகாரத்தினுடைய அர்த்தங்கள்னு பார்த்தா அகாரத்திலிருந்து தான் பிரணவமே உண்டாருது, பிரணவத்திலிருந்து எல்லாமே உண்டாருது. அகாரத்துல இல்லாத அர்த்தம் கிடையாது. அப்போ அப்படின்றதுக்கு மூலம்னு அர்த்தம் வச்சுக்கலாம், நாராயணன் அர்த்தம் வச்சுக்கலாம், நாகனையான்னு வச்சுக்கலாம், மணிவண்ணான்னு வச்சுக்கலாம், கண்ணான்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விதமாக வேடிக்கையாகவும் சொல்றது உண்டு. சரி, இவ்விதமாக கண்ணா கண்ணா என்ன என்னுடைய நிர்வாககனே நிர்வாககனே அப்படின்னு சொல்லி கைகூப்பி கதற அந்த சமயத்தில் எம்பெருமான் ஓடி வருகிறான். உதவ புள்ளோர்ந்தங்குருதுயர் தீர்த்த உதவ புள்ளோர்ந்து. எம்பெருமான் இந்த கூக்குரல் கேட்டவுடனே பதறி எழுந்து கொள்கிறான். அவனுடைய காதுல விழுகிறது அந்த சத்தம். கண்ணான்னு வச்சுக்கோங்க, மூலமேனு வச்சுக்கோங்க, ஆன்னு வச்சுக்கோங்க. அந்த சத்தம் பட்ட உடனே அவன் படுக்கையிலிருந்து வேகமா எழுந்துக்கிறான். அத்தந்திரித சமூபதி பிரஹித ஹஸ்தமஸ்வீகிருத प्रणीतमणिपादुकं किमिति चाकुलान्तः पुरम् अवाहन परिष्क्रियं पतगराजमारोहतः கரிப்பிரவர பகவதஸ்வராயை நமஹ. பட்டர் ரொம்ப அழகான அனுபவம், கஜேந்திர மோக்ஷானுபவம் தெரிவிக்கிறார். எம்பெருமான் புறப்படுறான். அதந்திரித சமூபதி பிரஹித ஹஸ்தம். பொதுவா எம்பெருமான் எங்கேயாவது புறப்படுறான்னு சொன்னா சேன முதலியார் அப்படியே கையிலாக கொடுத்து கொண்டே வருவாராம். அப்ப இவவும் பார்க்கலாம், பெரியோர்கள் எல்லாம் எழுந்தருளும் பொழுது யாரோ ஒருத்தருடைய கையை இப்படி பிடித்து கொண்டு எழுந்தருளுவதுண்டு. அவ கையிலாக கொடுக்க இவர்கள் ஸ்வீகரித்து செல்வதுண்டு. அவ்விதமாக எம்பெருமான் புறப்படுகிறான்னு சொன்னா சேனாபதி ஆழ்வார் அவர் கையிலாக கொடுப்பார். இவர் கணிசிக்கவே, அவர் கை நீட்டுறார், எம்பெருமான் கணிசிக்காமல் வேகமா செல்கிறான். அதந்திரித சமூபதி பிரஹித ஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீதமணி பாதுகம். எம்பெருமான் எழுந்தருளும் பொழுது பாதுகைகளை சமர்ப்பிக்க அந்த பாதுகைகளை தரித்துக் கொண்டு செல்ல வேண்டும். மணி பாதுகைகளை பாதுகைகளை நீட்டுகிறார்கள். அதையும் கவனிக்கல செல்றான் இவன். கிமி தீச்சாகுல அந்தப்புறம். எம்பெருமானை இந்த மாதிரி நாம் எப்பொழுதுமே பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி தேவிமார்கள் அனைவரும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கதறுகிறார்களாம். அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோகதா. எம்பெருமான் பொதுவாக எங்கேயாவது செல்லுகிறான், பெரிய திருவடி நாயனார் கருத்மான் மேல எழுந்தருளுகிறான்னு சொன்னா எம்பெருமானுக்கு அலங்காரம் உண்டு. அதை காட்டிலும் அதிகமா வாகனத்துக்கு அலங்காரம் உண்டு. பல இடங்கள் திவ்யதேசங்கள் இன்னும் சேவிக்கலாம். கருட வாகனம்னு சொன்னா அது தனி விசேஷம் தான். அதிலேயும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அலங்காரத்தை காட்டிலும் கருடாழ்வானுக்கு பெரிய திருவடி நாயனாருக்கு அதிகமா அலங்காரம் பார்ப்போம் இல்லையா? அவ்விதமாக அவருக்கு நிறைய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கு மேல அவர் மேல ஏறி எம்பெருமான் எழுந்தருளுவதுண்டு. ஒண்ணுமே பண்ணல, அவருக்கு அலங்காரங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏறிட்டான். அவாஹன பரிஷ்கிரியம் பதகராஜ மாரோஹதா கரிப்பிரவர பிரம்ஹிதே பகவதஸ்வராயை நமஹா. அந்த இடத்துல பட்டர் தெரிவிக்கிறார், அவ்விதமான எம்பெருமானுக்கு வணக்கம்னு சொல்ல இழிந்த பட்டர் அந்த எம்பெருமானுக்கெல்லாம் வேண்டாம், அந்த எம்பெருமானுடைய இந்த வேகம் இருக்கே அந்த வேகத்துக்குத்தான் நமஸ்காரம் பண்ணணும்னு நினைத்து பட்டர் தெரிவிக்கிறார், பகவத ஸ்வராயை நமஹா. எம்பெருமானே உன்னுடைய துவரை உன்னுடைய வேகத்துக்கு வணக்கம்னு சொல்றார். நம்மாழ்வார் ஓல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே வேகமாக வந்து தீர்த்தாய் அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தை அனுபவிக்கிறார். அந்த வேகத்துக்கு நமஸ்காரமே தெரிவிக்கிறார் பராசர பட்டர். ஏறியாச்சு பெரிய திருவடி நாயனார் மேல. பெரிய திருநாயனார் மேல ஏறினா செல் செல் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். வேகம் போதலையாம். எம் பஷ்யன் விஸ்வதுர்யாம் தியமசகிருததோ மந்தராம் மன்யமானஹ ஹுங்காராஸ்பாலனாங்கிரி பிரஹதிபிரபிதம் தார்க்ஷ்யமத்யக்ஷிபன் त्वम् अध्यक्षिपस्त्वम् किञ्चोदञ्चन्नुदस्थास्तमथ गजपतेर्बृंहिते जृम्भमाणे देवश्रीरङ्गबन्धो प्रणमतिः जने காந்திசிகி தசாதே. பெரிய திருடைய மேல ஏறிட்டான் எம்பெருமான். ஏறினா என்னன்னு ஏறினா அப்படின்னு சொன்னா சங்கல்பத்தால முதல்ல காரியம் பண்ணலாம் நினைச்சவன் சங்கல்பத்தினுடைய வேகம் போதாதுன்னு நினைச்சு பெரிய திருவடி நாயனார் மேல ஏறினான்.
செல் செல் அப்படின்னு சொன்னா இவர் வேகமாகத்தான் செல்கிறார். ஆனா எம்பெருமானுக்கு திருப்தி பிறக்க இன்னும் வேகம் இன்னும் வேகம்ன்றார். அப்படின்ற ஹுங்கார வேகம் போதல. ஆஸ்பாலன தன்னுடைய கையால் அவரை தட்டுகிறான், அடிக்கிறான், வேகமா போ அப்படின்னு சொல்லி. வேகம் போதல. தன்னுடைய திருவடியால குத்துகிறான் அவரை. அங்கிரி பிரஹதிபிஹி எல்லாம் பார்த்தான், என்ன பண்ணாலும் வேகம் போதல. வாயு வேகம் மனோவேகம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த வாயு வேகம் மனோவேகம் எல்லா வேகத்தையும் தாண்டி பெரிய வேகத்துல ஒண்ணு வேடிக்கையா யாரோ சொன்னா, மனோவேகம் வாயு வேகம், வாயு வேகத்தை காட்டிலும் மனோவேகம் அதிகம் அப்படிலாம் சொல்றது உண்டு. அதை காட்டிலும் ஒரு வேகமானது உண்டா அப்படின்னு கேட்டா வேடிக்கையா சொன்னான். இந்த பூமண்டலத்துல இந்த பிராமணர்கள் எல்லாம் சந்தியாவந்தனம்னு ஒண்ணு பண்ண போறா. அவ போயிட்டு வர வேகம் இருக்கே அந்த வேகம் அப்படின்னானா. அப்போ வாயு வேகத்தை காட்டிலும் மனோவேகத்தை காட்டிலும் சந்தியாவந்தன வேகம் இருக்கு பாருங்களேன். போறா மாதிரி போறா, அது கூட திரும்பி வந்துடுற பாருங்களேன். அந்த வேகம் தானா எம்பெருமான். என்ன வேகம் சொன்னாலும் போதல. எம்பெருமான் என்ன பண்ணா, இவர் மேல நாம் ஏறி போனால் ஆகாது, இவரை நாம் தூக்கி கொண்டு போலாம் நினைத்து கிஞ்சோதஞ்சன் உதஸ்தா அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டு இவன் புறப்பட்டானாம். அவ்வளோ வேகமாக எம்பெருமான் வந்தான். எல்லாம் எதனால அப்படின்னு கேட்டா, அந்த கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானேன்னு சொல்லி பார்த்து கூப்பிட்ட அந்த வேகத்துல எம்பெருமான் அவ்வளவு வேகமாக வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் உதவ. இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு உதவுவதற்காக புள்ளூர்ந்து பெரிய திருவடி நாயனார் மேல ஊர்ந்து புள்ளூர்ந்து உதவ புள்ளூர்ந்து அங்கு உறுதுயர் தீர்த்த. அங்கு உறுதுயர் அதாவது அந்த ஒரு ஆபத்து, எவ்விதமான ஆபத்து, இனிமே விட்டா தும்பிக்கையும் உள்ள போயிடும் அப்படின்ற அவ்விதமான அந்த சமயத்துல உறுதுயர் தீர்த்த. உறுதுயர் தீர்த்த அது என்ன உறுதுயர்? இவருடைய துயர் என்ன அப்படின்னு சொன்னா நாம் என்ன நினைப்போம்? இந்த முதலையானது வந்து காலை பிடித்து கொண்டிருக்கிறது, இதனால பிராண விநாசம் ஏற்பட்டுடும் என்பதுதான் இவருடைய துயரம் அப்படின்னு நாம் நினைப்பதற்கிடம் உண்டு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் கஜேந்திர ஆழ்வான் தானே தெரிவிக்கிறான், நாகம் கலே பரஸ்யாஸ்யத்ர அனார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோரர்ப்பித்தும் தவ. இந்த உடம்பை காப்பாத்திக் கொள்வதற்காக நான் உன்னை கூப்பிடலப்பா. இதோ கையில இந்த அரவிந்த மலர்கள் இருக்கின்றனவே, இவற்றை என்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்காகத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ அதுதான் உரு துயர். இந்த உடம்பு போயிடும் அப்படின்றது பெரிய துயர் கிடையாது. உரு துயர் அப்படின்றது என்னன்னு கேட்டா, இந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல இந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போயிடுமே, கைங்கரியம் பண்ண முடியாமல் போயிடுமேன்றது அவருடைய வருத்தம். அந்த வருத்தத்தை எம்பெருமான் தீர்த்துட்டான். உதவ புள்ளூர்ந்து அங்கு உறுதுயர் தீர்த்த அதகன் வந்த பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அதகன் அப்படின்னு சொன்னா மிடுக்கன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற பலசாலின்னு அர்த்தம். அப்போ அங்க வந்து அவனுடைய, அதாவது கஜேந்திர ஆழ்வானுடைய துயரத்தை தீர்த்த அதகன் மிடுக்கனான எம்பெருமான் அவன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இவ்விதமாக இந்த இடத்துல கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தையும் அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். இதுல கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் நடுவுல கஜேந்திர விருத்தாந்தத்தையும் அனுபவிக்கிறார். முன்பு சொன்னது போலவே தான், ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது என்கிற எண்ணத்தாலே அது நடுவுல பாருங்களே. அங்கேயும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னா, இவர் சொல்ற கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டதாகத்தான் சொல்றார். ஏன்னா பெரியாழ்வாருக்கு நோக்கு எதுல கேட்டா கண்ணன் இடத்துல தான் நோக்கு. ஆகையார் இவர் கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி தான் தெரிவிக்கிறார். அதற்கு ஒரு விதமான அர்த்தம் பார்த்தோம். கண்ணன் அப்படின்னு அர்த்தம் வைத்துக் கொண்டாலும் அதுக்கும் ஒரு விதமாக நிர்வாகம் சொல்லலாம். இருக்கட்டும், கடைசி பாசுரம் வந்துட்டோம். வல்லாளிலங்க மலங்கச் சரந்துரந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த வப்பூச்சி பாடலி விபத்தும் வல்லார் போய் வைகுந்தம் மன்னியிருப்பரே. வல்லாள் இலங்கை மலங்கச் சரந்துரந்த வில்லாளன். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 7 பாசுரங்கள் கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களை எல்லாம் நன்கு அனுபவிச்சுட்டு ஒரு பாசுரத்துல ராமாவதாரத்தை அனுபவிச்சார். கடைசி பாசுரத்தை என்ன சொல்றாரு பாருங்களேன், வல்லாள் இலங்கை மலங்க சரந்துரந்த வில்லாளன் அப்படின்னு ராமபிரானை குறித்து சொன்னதாகவே தான் முடிக்கிறார். வில்லால் இலங்கை மலங், அதாவது வல்லாள் இலங்கை மலங்க. வல் ஆள் அப்படின்னா நல்ல பலம் பொருந்தி ஆள் ஜனங்களை கொண்டதான இலங்கை. பெரிய பெரிய ராட்சசர்கள்லாம் இருந்தா இல்லையா, வல்லாள் இலங்கை மலங்க, அது மலங்கும்படியாக, அதாவது அது ரொம்ப கஷ்டப்படும்படியாக கலங்கி போகும்படியாக வல்லாள் இலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளன். சரம் அம்புகள், அம்புகளை விட்ட வில்லாளன் என சக்கரவர்த்தி திருமகனார். வல்லாள் இலங்கை மலங்க சரந்துறந்த வில்லாளனை அவரை குறித்து
விட்டு சித்தன் விரித்தான். விட்டு சித்தன் விரித்த விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வார் விரித்தருளி செய்திருக்கிறாராம். கண்ணனை பத்தி தான் இவ்வளவு அதிகமா பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா திருப்பி அதே பதில் தான். கண்ணனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்ற எண்ணத்தால இவ்விதமாக தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவ்விதமாகவே கொள்ள வேண்டும். அப்போ இந்த அவதாரத்துக்கும் அந்த அவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம், ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்றதை கொண்டு இவ்விதமாக அருளி செய்கிறார். அதான் முன்னாடியும் பார்த்து இருக்கிறோம். சரி, விட்டு சித்தன் விரித்தா, பெரியாழ்வார் விஸ்தரமாக நல்லா விரித்து அருளி செய்திருக்கிறார். வல்லாளிலங்கமலங்க சரந்துரந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த வப்பூச்சி பாடல் இவை பத்தும் வல்லார். சொல்லார்ந்த வப்பூச்சி பாடல், அப்பூச்சியை பத்தி இருக்கக்கூடிய பாடல் அப்பூச்சி பாடல். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, சொல்லார்ந்த சொற்கள், அந்த சொற்கள்ல எந்த விதமான குற்றமும் இல்லாமல் இந்த இந்த ஒரு பதிகமானது அமைந்திருக்கிறது. சொல்லார்ந்த அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அல்லது சொல்லார்ந்த அப்படின்னு சொன்னா இந்த பாசுரங்களினுடைய அர்த்தம் வரையெல்லாம் போக வேண்டாம், சப்தமே அவ்வளவு நன்னா இருக்கும்னு சொல்லியும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அவ்விதமான சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும், இந்த 10 பாசுரங்களையும் வல்லார், இதை நன்கு அதிகரிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சொல்லார்ந்த வப்பூச்சி பாடலை இவை பத்தும் வல்லார் போய், எங்க போய், இந்த சம்சாரத்தை விட்டு அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக அதோ மோட்சத்துக்கு சென்னு பரமபதத்துக்கு சென்னு போய் வைகுந்தம் மன்னி இருப்பரேன். வல்லாளிலங்கமலங்க சரந்துரந்த வில்லாளனை விட்டு சித்தன் விரித்த சொல்லார்ந்த வப்பூச்சி பாடலை விபத்தும் வல்லாறு போய் வைகுந்தம் மன்னி இருப்பரே. அந்த வைகுந்தத்துக்கு போய் அங்கே மன்னி இருப்பர். மன்னி இருப்பர் அப்படின்னு சொன்னா பொருந்தி இருப்பர்கள். தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அங்கேயும் எம்பெருமானுக்கு அங்கே போய் நன்னா எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிக்கொண்டு அவனை அனுபவிக்க வேண்டியது, அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டியது, அப்படியே பண்ணிக்கொண்டு அங்கேயே யாவத் காலம் உள்ளதனையும் எழுந்தருளி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பலஸ்ருதி சொல்லி இந்த ஒரு திருமொழியை தலை கட்டுகிறார் ஆழ்வார். ஆக நாமும் இந்த திருமொழியிலே பல கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களை அனுபவித்தோம், ராமாவதார சேஷ்டிதத்தையும் அனுபவித்தோம், அதே சமயத்துல கஜேந்திர விருத்தாந்தத்தையும் அனுபவித்தோம். இவ்வளவையும் இந்த இடத்துல தெரிவித்து இந்த திருமொழியை கடைசியில முடிக்கிறார். கண்ணனுடைய பலவிதமான சேஷ்டிதங்களை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய பெரியாழ்வார் இதுல அவன் அப்பூச்சி காட்டுவதை அனுபவித்தார். எம்பெருமான் தன்னுடைய பரத்வத்தை காட்டி அவர்களை அச்சமுறுத்துகிறான் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். கோபிமார்கள் அதை பார்த்து அனுபவித்ததை பெரியாழ்வார் தாமே அனுபவித்ததாக இங்கே அனுபவித்து அதே ரசத்தை அடைந்து கிருஷ்ணராகிறார், இனியராகிறார் அப்படின்றது விஷயம். ஆக 2ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியினுடைய அனுபவம் இத்துடன் முற்று பெறுகிறது. இதுக்கு மேல தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதிகங்களையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அடியனுக்கு இவ்விதமான வாய்ப்பை அளித்தவர்கள் முக்கியமாக ஸ்ரீமதி இத்தியாதி எதிராஜியர் சுவாமி, அதே விதமாக இதுல இணைந்திருக்கக்கூடிய மத்துமுண்டான பெரியோர்கள் அனைவருடைய திருவடிகளிலும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு குற்றங்கள் என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் பெரியோர்கள் மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரார்த்தித்து கொண்டமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்